சூரியகுமார் பேசுகிறேன். இந்த கதையை எங்கே ஆரம்பித்து சொல்வது என்று புரியவில்லை. எனக்கு நினைவு தெரிந்த நாளில் ஆரம்பித்தால் அந்த சம்பவங்களில் உப்பும் இருக்காது, சப்பும் இருக்காது. என் அப்பாவை இரத்த வெள்ளத்தில் பார்த்த அந்த காட்சியில் இருந்து தொடங்கினால் ஒரு சுவாரஸ்யம் கிடைக்கும். திடுதிப்பென்று அந்த சிகப்பு சம்பவத்திற்கு போவதற்கு முன்னால் சில அவசியமான விஷயங்கள் தெரிவித்து விடுவது நல்லது. அதற்கு முன்னால் ஒரு பறவையின் பார்வையில் எல்லோரையும் அறிமுகப்படுத்திக் கொள்கிறீர்களா? முதலில் அப்பா. தரை, கடல், ஆகாயம், எந்த மார்க்கமாக எந்த வாகனத்தில் வந்து சென்னையில் இறங்கினாலும் சரி, என் அப்பா பேரை மட்டும் ஆட்டோ டிரைவரிடம் சொல்லிவிட்டால் போதும். நீங்கள் எங்கள் வீட்டிற்கு பத்திரமாக வந்து சேர்ந்து விடுவீர்கள். அப்பா அவ்வளவு பிரபலம். அப்பா அரசியல்வாதி இல்லை, சினிமாக்காரர் இல்லை, கிரிக்கெட் நபரும் இல்லை, வெற்றிகரமான தொழிலதிபர். என்ன என்ன தொழில்கள் என்று என்னை விசாரியுங்கள். பெயர்களை தப்பு தப்பாய் சொல்வேன். நாலைந்தே சொல்லிவிடுவேன். எத்தனை கார்கள் இருக்கின்றன என்று கேட்டால் உடனே கூட்டி பார்த்து 9 என்று சரியாய் சொல்லிவிடுவேன். எதற்கு 9? வேலை இருக்கிறது, உங்களுக்கு புரியாது. அலுவல் விஷயமாய் அப்பா போக ஒரு வண்டி, விருந்துகளுக்கு போக ஒரு வண்டி. நாங்கள் 3 சகோதரர்கள், ஆளுக்கு ஒரு வண்டி. பெரியண்ணன் மாத்திரம் கல்யாணம் செய்து கொண்டு விட அண்ணி பியூட்டி பார்லருக்கும் பெண்கள் கிளப்புகளுக்கும் போக வர 1. அப்புறம் அலுவலகத்தில் வருகிற பெரிய மனிதர்களின் சௌகரிய தேவைகளுக்காக 2. ஏதாவது ஒன்று ரிப்பேராய் போனால் வந்து நிற்கும் 9வது வண்டி. அப்பாவின் முகத்தை ஒரு தரம் பார்த்தவர்கள் மறப்பதில்லை. மறக்க முடியாதபடி அமைப்பு. கருப்பும் நரையும் 2 கலந்திருக்கும் முடியை நடுவகிடு எடுத்து சீவியிருப்பார். ஆண்களில் நடுவகிடு அபூர்வம். மீசை சுத்தமாக பிடிக்காது. தினம் காலையில் 1/4 மணி நேரம் சவரம். அந்த கால SSLC. தொலைபேசியில் அவர் பேசும் ஆங்கில வாக்கியங்கள் எதிராளியை காலடிக்கு கொண்டு வந்து சேர்க்கும். எப்படிப்பட்ட வாசலாய் இருந்தாலும் அப்பா குனிந்துதான் போக வேண்டும். அந்த உயரத்திற்கு உடம்பு பற்றாக்குறையாகத்தான் இருக்கும். பேண்ட்டும் சட்டையும் ஒரே துணியில் சஃபாரி போல் தைத்து அணிவார். நினைவாற்றல் அதிகம். கொச்சின் கிளை அலுவலகத்தின் வாட்ச்மேனின் பெயரை கேளுங்கள், இனிஷியலோடு சொல்வார். அப்பாவுக்கு பணம் மேல் ஒருவித பைத்தியம். சின்ன வயதில் சைக்கிள் ரிக்ஷா ஓட்டினாராம். சர்பத் தயாரித்து சைக்கிளில் கட்டிக்கொண்டு பெட்டிக்கடைகளில் கொண்டு போய் போட்டாராம். பஸ் கம்பெனியில் கிளீனராக இருந்தாராம். அந்த வடுக்களுக்கு அஞ்சலியாய் பணம் 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 ஒன்றுதான் அமையும் என்று தாகம் ஏற்படுத்தி கொண்டு வெறியாய் இயங்கினாராம். அதை தொட்டு இதை தொட்டு எங்கேயோ எட்டாத உயரத்திற்கு வந்துவிட்ட இவ்வளவு பிரபலமான பணக்கார அப்பாவை எனக்கு பிடிக்காது. காரணம், அவரின் 2 பலவீனங்கள். 1, மது. எப்போது எதற்காக ஆரம்பித்தாரோ தெரியாது. படுக்கை அறையில் ஒரு அலமாரி முழுக்க வகை வகையாக பாட்டில்கள் வைத்திருப்பார். கடைகளில் இருந்து பெட்டி பெட்டியாகத்தான் வாங்குவார். அநேகமாக அவர் போதையில் இல்லாத நேரம் மிக குறைவு. ஆனால் உளறுவதெல்லாம் கிடையாது. பேச்சிலோ செயலிலோ மதுவினால் எந்த மாற்றமும் இருக்காது. ஆனால் போதை குறைய குறைய ஊற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பாவின் இன்னொரு பலவீனம் பெண். நான் பள்ளி விட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு நாள் அம்மா அழுது கொண்டிருந்தாள். என்னம்மா என்றேன். எனக்கு ஒரு சக்களத்தி வந்திருக்காடா என்றார். எனக்கு புரியவில்லை. புரியும் வயதில்லை. வீட்டுக்கே அழைத்து வந்துவிட்ட அந்த பெண்ணின் மேல் உதட்டில் ஒரு மச்சமும் தொப்புள் தெரிய அவள் கட்டியிருந்த மெல்லிசான சேலையும் தான் என் நினைவில் இருக்கின்றன. அவளை நான் சித்தி என்று கூப்பிட வேண்டும் என்றார் அப்பா. நானோ அண்ணன்களோ அப்படி கூப்பிடவில்லை. என் அம்மா பக்கத்து உறவினர்கள் எல்லாம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை வீட்டிற்கு வந்தார்கள். அப்பாவுடன் சண்டை போட்டார்கள். நடுநடுவே பொசுக்கென்று அம்மா அழுதாள். அப்புறம் அந்த சக்களத்தி வீட்டில் இல்லை. அப்பா வெளியூர் போய்விட்டு திரும்பினால் அம்மா சந்தேகமாக கேள்விகள் கேட்பாள். அம்மா செத்து போன போது அப்பா மட்டும் அழாதது எனக்கு பிடிக்கவே இல்லை. அண்ணன்கள் 2 பேரும் பெங்களூரில் கல்லூரிகளில் படிக்க, நான் மட்டும் வீட்டில் இருப்பேன். சினிமாவுக்கு அழைத்து போகச் சொல்லி டிரைவரிடம் காசு கொடுத்து என்னை அனுப்பிவிடுவார். நான் திரும்பி வந்து அப்பாவுக்கு குட் நைட் சொல்ல அவர் அறைக்கு செல்வேன். அவர் கட்டில் மேல் பூக்கள் உதிர்ந்து கிடக்கும். பல சமயம் அவரின் காரிலும் பூக்களின் உதிரிகளை பார்த்திருக்கிறேன் நான். விவரம் தெரிந்து மீசையெல்லாம் முளைத்த பின்னர் அப்பா மேஜையில் ஒரு சின்ன டைரி புத்தகத்தில் கௌசல்யா, இந்திரா, மோகனசித்ரா என்று பெண்களின் பெயர்களும் ஃபோன் எண்களும் பார்த்து, ஹலோ, மோகனசித்ரா இருக்காங்களா? நீங்க யார் பேசுறது? யாரா இருந்தா என்ன? வீடு எங்கே இருக்கு? வரலாமா? வீடு தெரியாதா உங்களுக்கு? தெரியாது. நீங்க யார் தம்பி? நான் இன்னாரின் பிள்ளை என்று மார்தட்டி கொண்டதும், அப்பா கிட்ட சொல்லட்டுமா நீங்க ஃபோன் செஞ்சதா? ஐயோ வேணாம் என்று வைத்து விட்டேன். அப்போது நான் 20, இப்போது 28. அப்பா இப்போது மாறிவிட்டார் என்று தான் நினைக்கிறேன். அடையாறு கடற்கரையை ஒட்டி பெசன் நகரில் ஒரு தனி பங்களா இருக்கிறது. அடிக்கடி அங்கே போய் ஓய்வெடுப்பார். தியானத்தில் ஈடுபடுவார். நானாகட்டும் அண்ணன்களாகட்டும் முக்கியமான கோரிக்கைகள் ஏதாவது இருந்தால்
அப்பா பெசன் நகர் பங்களாவில் இருக்கும்போதுதான் சந்திக்க செல்வோம். அப்பா போதும். அடுத்தது, ஒரு நிமிடம், இத்தனை சொல்லி அப்பாவின் பெயரை சொல்லவில்லையே. ஜீவரத்தினம். பெரியண்ணன் சந்திரசேகரன் ஒரு ஹம்பக்கான ஆள். நிறைய கௌரவம் பார்ப்பான். தன் அந்தஸ்துக்கு ஈடான மனிதர்களை தவிர ஒரு படி இறங்கி யாரிடமும் பழக்கம் வைத்து கொள்ள மாட்டான். சட்டையின் ஒரு மூலையில் சின்ன கசங்களோ அழுக்கோ இருக்கக்கூடாது. வீட்டுக்குள்ளேயே ஷூ போட்டுக்கொண்டுதான் நடப்பான். முழுதாக தெரியவில்லை என்றாலும் அதை காட்டிக்கொள்ளாமல் திருத்தியும் கொள்ளாமல் பொருத்தமில்லாத சந்தர்ப்பத்தில் அர்த்தமில்லாத ஆங்கில வார்த்தைகளை போட்டு பேசுவான். கேட்பவர்கள் உள்ளுக்குள் சிரித்து கொள்வதை பற்றியெல்லாம் கவலைப்படுவதில்லை. எங்கள் நிறுவனங்களின் வெளி விவகாரங்கள் முழுக்க கவனித்துக் கொள்வான். இன்றைக்கு சென்னை, நாளைக்கு பம்பாய், மறுநாள் டெல்லி. மத்திய மந்திரியின் வீட்டிற்கு சென்று அவரின் பாக்கெட்டில் இருந்து பேனா எடுத்து கையெழுத்து போடும் அளவிற்கு மேல்மட்ட பழக்கங்கள். எந்த பிரச்சனை என்றாலும் 2 நாளில் தீர்த்து விடுவான். மாதத்தில் 10 நாள் வீட்டில் இருந்தால் பெரிய விஷயம். என் அண்ணி ஸ்லோச்சனாவுக்கு தான் ஒரு சினிமா நடிகை என்கிற நினைப்பு. உடம்பு அழகு என்று அலைவாள். இதை தடவினால் மேனி பளபளப்பாக இருக்கும் என்று புதிய பிராண்ட் பர்பஸையை காட்டினால் கூட படித்து பார்க்காமல் வாங்கிக் கொள்வாள். மொட்டை மாடியில் அரை டவுசர் போட்டுக்கொண்டு நின்று உடற்பயிற்சி செய்வாள். வீட்டில் தோழிகளை அழைத்து வைத்துக்கொண்டு படம் பார்ப்பாள். காலையில் குளித்து முடித்து காரில் புறப்பட்டு விடுவாள். கேட்கும் போதெல்லாம் செக்கு செக்காய் கிழித்து தர ஒரு மட மாமனார் இருக்கும்போது உல்லாசத்திற்கு என்ன, உற்சாகத்திற்கென்ன? எனக்கு நேர் மூத்தவன் வசந்தகுமார். இவனுடைய நிர்வாகத்தில் சில நிறுவனங்கள் இருக்கின்றன. பசு இருக்கிற இடமே தெரியாது. மிக நேர்மையான ஆசாமி. ஒரு அழகான பெண் வந்து எல்லா துணிகளையும் உருவி போட்டுவிட்டு இவன் முன்னால் நின்றால், இங்கே குளியலறை இல்லை, அந்த பக்கம் போய் வலதுபுறம் திரும்பினால் வரும், போய் குளி என்று கூறிவிட்டு போய்விடுவான். அத்தனை அப்பாவி. ஆனால் ரகசியமாக கஞ்சா அடிப்பதை பார்த்துவிட்ட என்னிடம் அப்பாவிடம் சொல்லிவிடாதே என்று கெஞ்சென்று கெஞ்சியிருக்கிறான். அப்பாவிடம் அபார பயம். அப்புறம் நான், கடைக்குட்டி, சூரியகுமார். சுருக்கி சூர்யா சூர்யா என்று பெண் பெயரில் என்னை அழைப்பதை நான் விரும்புவதில்லை. நான் இந்த குடும்பத்தில் தப்பி பிறந்தவன். சதா வெற்றிலை பாக்கு போட்டு 2 விரல்களுக்கு நடுவில் துப்பி துப்பி என் அறையின் பால்கனி சுவரெல்லாம் சிவப்பு செய்துவிடும் எனது டியூஷன் வாத்தியார் ஒரு கவிஞர். எனக்கு பாடம் தவிரவும் நிறைய சொல்லித் தந்தார். வேதம், தத்துவம், உலகம், மனிதர்கள், பாவம், புண்ணியம் என்று எங்கள் குடும்பம் அறியாத பல சமாச்சாரங்களை கதை மாதிரி சொல்லி போதித்தது என்னில் ஆழ பதிந்து விட்டது. நான் வளர வளர என் சிந்தனைகள் வேறு விதமாயிருந்தன. பணம், ஆடம்பரம், பணிவிடை, சொகுசு எனக்கு எரிச்சலையே தந்தது. அன்பு, அமைதி என்று மனம் அலைந்தது. எங்கள் நிறுவனங்களில் ஒன்று அந்த அச்சகம். நீ எதை கவனிக்கிறாய் என்றபோது நான் அதை கவனித்துக் கொள்ள விரும்பி எடுத்துக்கொண்டேன். பல பதிப்பகங்களின் புத்தகங்களை அச்சிடும் ராட்சச எந்திரங்கள் கொண்ட பெரிய அச்சகம் அது. அச்சுக்கு வரும் புத்தகங்கள் என்னை கவர ஆரம்பித்தன. என்னில் படிக்கிற ஆர்வத்தை ஏற்படுத்தின. நான் தேடி தேடி படிக்க ஆரம்பித்தேன். இலக்கிய சொற்பொழிவுகளுக்கு சென்றேன். பக்த மீராவின் பாடல்களில் லயித்தேன். பகவத்கீதை வாழ்க என்று விட்டு என்னிடம் 100 ரூபாய் கேட்டால் உடனே கொடுத்து விடுவேன். என் சிந்தனை வேறு ரகம், என் லட்சியம் வேறு ரகம், என் நண்பர்கள் வேறு ரகம், என் கனவுகளும் வேறு ரகம். என் சொத்துக்களை தனியாய் பிரித்து வாங்கி ஒரு அனாதை விடுதி, இசைப்பள்ளி, இலவச கல்லூரி அமைக்க வேண்டும் என்பது என் திட்டம். சந்தர்ப்பம் பார்த்து ஒரு முறை அப்பாவிடம் சொன்னபோது ஒரு மாதிரியாய் பார்த்தார், சிரித்தார். ஒரு பதிலும் சொல்லாமல் போய் வேலையை பார் என்றார். சுவாரஸ்யமே இல்லையே என்று உணர்கிறீர்களா? சூரியகுமார் ஆகிய என்னுடைய காதலியின் பெயர் புவனேஸ்வரி என்பதும் அவளின் துரு கண்களின் இமைகள் தொட்டுக்கொள்ளும் போது என் இதயத்தில் உற்பத்தியாகும் மின்சாரம் எனக்கு சொந்தமா, அரசாங்கத்துக்கு சொந்தமா என்று நான் கவிதை எழுதி வைத்திருக்கிறேன் என்பதும், மேடைகளில் கவிதை பொழியும் பெண் அவள் என்பதும் ஒருவேளை சுவாரஸ்யம் தரலாம். அற்புதம், உங்க கவிதை உண்மையாவே எல்லா ஆம்பளைங்களையும் சாட்டையால் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. என்னோட பாராட்டுக்கள். அவளோடு வந்திருந்த அண்ணன் விழா முடிந்ததும் ஆட்டோ பிடித்து வர போயிருந்த போது மடியில் மலர் மாலையோடு நாற்காலியில் அமர்ந்திருந்தவளிடம் நான் பேசின முதல் வசனம் அதுதான். தலையை ஒரு பக்கமாக சாய்த்து புன்னகைத்து, நன்றிங்க, உட்காருங்க என்றாள். எதிர் நாற்காலியில் அமர்ந்தேன். என்னை அறிமுகப்படுத்தி கொண்டேன். ஓ, அவரோட பையனா நீங்க? சொந்த பையனா என்று புருவம் உயர்த்தினாள். பணக்காரங்களுக்கு கவிதை ஆர்வம் இருக்கக்கூடாதா? சேச்ச, நான் அப்படி சொல்லலையே. நீங்க கவிதை ரசிக்கிறதோட சரியா, இல்ல எழுதவும் வருமா? ஏதோ கிறுக்குவே. கிறுக்கினதுல உன்னை சொல்லுங்களே பார்க்கலாம். ஐயோ வேணாங்க, கேலி பண்ணுவீங்க. ஏரோப்ளேன் பக்கத்துல நடைவண்டியை நிறுத்தின மாதிரி இருக்கும். அட, இந்த ஊமை கூட நல்லா தான் இருக்கு. சும்மா சொல்லுங்க சார். நான் கண்மூடி யோசித்துவிட்டு, நிலா போல் நீ என்று வர்ணித்தது தவறு. நினைத்தால் நிலாவில் கூட இறங்கி விடலாமே.
உன் இதயத்தின் விளிம்பே இன்னும் என் பார்வைக்கு தெரியவில்லையே. எனவே நிலா போல் நீ என்று வர்ணித்தது தவறு என்றேன். நல்லாதான் இருக்கு, கொஞ்சம் உரைநடை வாடை அடிச்சாலும் நல்லாவே இருக்கு என்றாள். பினாயில் தெளிச்சா போதுமா என்றேன். எதுக்கு? அந்த வாடையை போக்குறதுக்கு. பெரும்பாலான பற்கள் தெரிய ஓசையோடு சிரித்தாள் புவனேஸ்வரி. அதுதான் முதல் சந்திப்பு. பிறகு புவனேஸ்வரி கலந்து கொள்கிற அத்தனை விழாக்களின் மண்டப வாசல்களிலும் என் கார் நிற்கும். கவிதையை விமர்சித்து பாராட்டி என் கடிதங்களும் அவற்றுக்கு நன்றி சொல்லி அவள் கடிதங்களும் பரிமாறப்பட்டு போன் செய்து புதுசா என்ன படிச்சிங்க புவனா என்று பெயர் சொல்லி விசாரிக்கிற அளவுக்கு நட்பு வளர்ந்தது. அவளுக்கே தெரியாமல் அவளின் மேடை கவிதைகள் அனைத்தையும் திரட்டி தொகுத்து எனது முன்னுரையோடு எனது அச்சகத்தில் புத்தகமாக அச்சிட்டு அதில் 10 பிரதிகளை பார்சலாக கட்டி எடுத்து சென்று, புவனா, உங்க பிறந்த நாளுக்கு என்னோட சின்ன பரிசு என்றேன். பிரித்தவள் பிரமித்தாள். வாய் திறந்தாள். வாய் திறந்தவள் சொன்னாள், சூரியகுமார், இதுக்கு என்னங்க பேரு? புத்தகம். இந்த அன்புக்கு என்னங்க பேரு? இன்னும் நான் வைக்கலையே. நான் வச்சுட்டேன். என்னங்க அது? காதல் என்றாள் நேராக பார்த்து. அப்புறம் காதலர்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் அனைத்தையும், கடற்கரைக்கு போதல், ஒரு குளிர்பானத்தில் 2 குழாய்கள் போட்டுக்கொள்ளுதல், தியேட்டரில் உரசிக்கொண்டு படம் பார்த்தல் என்று எதையும் விட்டுவிடாமல் செய்ய ஆரம்பித்தோம். வள்ளுவர் கோட்டத்தின் கல் தேர் இருக்கிறது பாருங்கள், அதன் ஒரு சக்கரத்தின் முன்னால் அவளை நிறுத்தி வைத்து புகைப்படம் எடுத்தேன். பிறகு அவள் என்னை எடுத்தாள். பிறகு சுற்றி பார்க்க வந்தவர்களிடம் கேமராவை கொடுத்துவிட்டு அவள் தோளின் மேல் கை போட்டுக்கொண்டு இழித்தேன். புவன், அவசியம் இந்த இடத்தை விட்டு நாம போயே ஆகணுமா? இப்படியே இருந்துடலாமே என்றேன். இருட்டின மாலையில் கண்ணகி சிலைக்கு நேரே இருக்கிற கடல் முனையில் அவள் மடி என் தலைக்கு கீழ் இருந்தது. நூலகம் போறதா அண்ணங்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். 7 மணிக்குள்ள போகலன்னா ஸ்கூட்டர் எடுத்துட்டு வந்துருவாரு. புவன், இன்னும் 2 நிமிஷம் ப்ளீஸ். பிரிய போகும் அந்த 2 நிமிடம்தான் சொர்க்கம் போல ஒரு துடிப்பு ஏற்படும். மறுநாள் மாலை பார்க்கத்தான் போகிறேன் என்றாலும் அதென்னவோ பேசி விலகும்போது மனதில் பிசையும். காதல் சைத்தான் எண்ணில் புகுந்து ஆட்டி படைத்தது. 5 மணிக்கு சந்திப்பு என்றால் 3 மணிக்கே போய் காத்திருப்பேன். வார இதழ்களின் எந்த அட்டைப்படங்களிலும் நடிகைகளின் முகங்களுக்கு பதிலாக அந்த உடையில் என் புவனேஸ்வரி தான் தெரிவாள். சரி, இப்படியே 2 பேரும் காய்ச்சல் வந்தவங்க மாதிரி தினம் சந்திச்சு பினாத்திக்கிட்டே இருந்தா எப்படி என்றால் அந்த ஓட்டலின் உச்சந்தலை திறந்த வெளிமேஜையில் புரோட்டா பீத்து கொண்டு. அதானே என்றேன் காற்றில் அலைக்கழியும் அவள் கூந்தல் உதிரிகளை பார்த்து கொண்டு. என்ன செய்யலாம்? எப்போ சூரி கல்யாணம் பண்ணிக்கலாம்? காதல் சுவாரஸ்யத்துல அதை மறந்து போயிட்டேன் புவன். சொல்லு, எப்போ? இன்னைக்கு ராத்திரி 10:30 மணிக்கு உனக்கு சௌகரியப்படுமா? நான் தீவிரமா பேசுறேங்க சூரி. அப்ப சரி புவன், எங்க அப்பாவோட மனநிலை நல்லா இருக்கிறப்போ பார்த்து சொல்ல போறேன். அவர் சம்மதிச்சிடுவாருன்னு தான் நம்புறேன். சம்மதிக்கலனா? அப்படியே நினைக்கிற? சம்மதிச்சிடுவாரு. சம்மதிக்கலன்னா என்ன செய்வீங்க சொல்லுங்க. எனக்கு நீங்களும் வேணாம் பணமும் வேணாம்னு வெளியில வந்துடுவேன். அப்புறம் என் முடிவை யார் கட்டுப்படுத்த முடியும்? எங்க அண்ணன். என்ன புவன், அவர் ஒப்புக்க மாட்டாரா? தெரியல. நானே தயாருங்கிறப்போ உனக்கு என்ன? அவர் சம்மதிக்கலனாலும் என் கூட வர உனக்கு மறுப்பு இல்லையே? இருக்கு. என்ன புவன், உங்களை மாதிரி என் அண்ணனை நான் சுலபமா உதற முடியாது. வேணா, கஷ்டப்பட்டு உதறேன். சின்ன வயசுலயே எங்க அப்பாவும் அம்மாவும் இறந்துட்டாங்க. அப்புறம் எப்படி நீ பிறந்த? என்னோட சின்ன வயசுலன்னு சொன்னேன். என்னை வளர்த்தது எங்க அண்ணன் தான். அவர் மனசு வருத்தப்படும்படியா நான் நடந்துக்க மாட்டேன். என்ன பண்ணணும்னு சொல்ற? முறைப்படி எங்க அண்ணனை சந்திச்சு உங்க விருப்பத்தை சொல்லுங்க. முதல்ல அவர் சம்மதம் வாங்கிடலாம். அப்புறம் உங்க அப்பாவோட சம்மதம் வாங்கலாம். செஞ்சுட்டா போச்சு. எப்போ வரட்டும் உன் வீட்டுக்கு? ஒரு சுபயோக சுபதினத்தை குறிப்பிட்டாள். அன்று அதிகாலையிலேயே எழுந்து வீட்டின் பூஜை அறைக்குள் எல்லோரும் அதிசயமாய் பார்க்க நுழைந்து வணங்கிவிட்டு குளித்து உடுத்தி காரை தயார் செய்து வைத்துக்கொண்டு எப்போதடா 9 மணியாகும் என்று காத்திருந்தேன். 9 புறப்பட்ட எனக்கு மூச்சு விடாமல் பேசியதில் தொண்டை வலிப்பதால் கொஞ்சம் ஓய்வு தேவைப்படுகிறது. எனவே இப்போது புவனேஸ்வரி பேசுகிறேன். வீட்டின் மொட்டை மாடியில் நின்று துவைத்த துணிகளை ஒவ்வொன்றாக கொடியில் போட்டு கிளிப் செய்து கொண்டே தெருமுனையில் சூரியின் கார் வருகிறதா என்று பார்த்து கொண்டேன். அவரை வீட்டிற்கு வரச் சொல்லிவிட்டேனே ஒழிய காலையிலிருந்து ஒரே பதட்டம். கடித்து கடித்து 10 விரல்களின் நகங்களும் காலி. அண்ணனுக்கு காப்பி கலக்கும்போது காப்பித்தூளுக்கு பதிலாக மிளகாய்த்தூள் போட்டுவிட்டு ரகசியமாக கொட்டிவிட்டேன். என் அண்ணன் பிரபாகர் இருக்கிறானே, அவன் ஒரு முசுடு. எந்த நேரம் எந்த மனநிலையில் இருக்கிறான் என்பதே புரியாது. சிரித்து பேசிக்கொண்டே இருப்பான். திடீரென்று அசாத்திய கோபம் வரும். தனியார் நிறுவனத்தில் வேலை பார்ப்பவன். மாலையில் வீட்டுக்கு வருவான். ஏன் இப்படி அமைதியா இருக்கு வீடு? ரேடியோவையாவது டேப்பையாவது போட்டு கேட்டுக்கிட்டு இருக்க கூடாதா என்பான். சரியென்று டேப்பை போட்டு பாட்டு கேட்டுக்கொண்டிருந்தால் வேகமாக வந்து அணைத்துவிட்டு, இது என்ன டீ கடையா? எப்ப பாரு பாட்டு என்று பாய்வான். என் மேல் கொள்ளை பிரியம்.
நான் கண் கலங்கினால் அப்படியே உடைந்து விடுவான். கடுமையாக திட்டிவிட்டு உடனே வந்து, உன்னை நான் திட்டாம வேற யார் திட்டுவா? இன்னைக்கு என்ன கவிதை எழுதின என்பான். அண்ணனுக்கு சூரியகுமாரை தெரியும். என் கவிதைகளை விரும்பும் ரசிகன் என்பது வரைதான் தெரியும். அந்த கட்டத்தை எல்லாம் தாண்டி போய்விட்டது தெரியாது. தெருமுனையில் திரும்பி வீட்டை நோக்கி கார் வருவதை பார்த்ததும் எனக்குள் மருந்தில்லாத நெருப்பில்லாத புஸ்வானம் பூத்தது. மலர்களாய் கொட்டியது. காரை விட்டு இறங்கி சூரியகுமார் உள்ளே வர நான் மாடியில் இருந்து கீழே இறங்கினேன். கூடத்தில் தினசரி படித்து கொண்டிருந்த அண்ணன், அட வாங்க சார் என்று கூறிவிட்டு, புவனா என்றார். கூடத்திற்கு வந்து நானும் வாங்க சார் என்று விட்டு நாற்காலி எடுத்து பிரித்து போட்டேன். சூரி உட்கார்ந்தார். அவர் விரல்களில் நடுக்கத்தை கவனித்தேன். நான் பேசுங்க என்று கஞ்சாடை காட்ட, அப்புறம் சௌக்கியமா என்றார் சூரி. நீங்க? நல்லா இருக்கேன். நீங்க சௌக்கியமாங்க போனா? சௌக்கியம் என்றேன். அண்ணன் தினசரியை மடித்து வைத்துவிட்டு, அப்ப நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன் என்று எழ, சரி என்ற சூரியை முறைத்து, பேசுங்க என்றேன் ஓசை வராமல். சார் இருங்க, உட்காருங்க, வெளியில போக வேணாம் என்று வழிந்தார். ஏன் என்றான் அண்ணன். மழை வர மாதிரி இருக்கு. இல்லையே, மேகம் வெளுத்திருக்கே. அப்படின்னா புயல் வர மாதிரி இருக்கு. அண்ணன் அவரை ஒரு மாதிரியாக பார்க்க, அண்ணா அவர் உங்க கூட என்னவோ பேசணுமா, அதுக்கு தான் வந்திருக்காரு என்றேன் நான் தரை பார்த்து கொண்டு. அப்படியா, என்ன சார் விஷயம்? இல்ல வந்து, ஏன் தயங்குறீங்க? அது வந்து போனா வந்து உங்க தங்கை. ஆமா, என் தங்கை தான். நீங்க வந்து போனாவோட அண்ணன். என்ன ஆச்சு உங்களுக்கு? அவ என் தங்கைன்னா நான் அவளோட அண்ணன் தானே. அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன். என்ன கேட்குறீங்க? வந்து நியாயம். ஐயோ என்று தலையில் அடித்து கொண்டேன். நியாயம் இல்லைங்க, நீங்க கேட்க வந்திருக்கிறது சம்மதம். ஆமா, மறந்துட்டேன். எனக்கு நியாயம் வேணாம், சம்மதம் தான் வேணும். எதுக்கு சம்மதம்? எதுக்கு சம்மதம் என்று என்னை கேட்டார் சூரி. அண்ணன் எங்கள் இருவரையும் மாறி மாறி பார்த்து, குழப்பாம 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் தெளிவா சொல்லுங்களேன் என்றார். நான் சொல்லட்டுமா என்றேன். வேணாம், நானே சொல்லிடுறேன். சார், உங்க தங்கை புவனேஸ்வரிய நான் கல்யாணம் பண்ணிக்க உங்க சம்மதம் வேணும் என்றார் சுவரில் கடிகாரம் பார்த்து கொண்டு. அண்ணன் நரம்பு புடைக்க, என்ன என்று அலறவில்லை. பாய்ந்த அவரின் சட்டையை பிடிக்கவில்லை. அமைதியாக கேட்டார். அதுக்கு ஏன் சம்மதம் எதுக்கு? 2 பேரும் புரியாமல் பார்க்க தொடர்ந்தார். சம்மதம் சொல்ல வேண்டியது புவனா, வாழ்த்து சொல்ல வேண்டியவன் தான் நான். எனக்கு ஏற்கனவே உங்க விவகாரம் தெரியும். நாங்கள் லேசான வாயு நிரம்பிய பிரம்மாண்ட பலூனில் ஏறி வானத்தில் மிதந்தோம். கண்களில் நீர் வரும் வரை சிரித்தோம். அடுத்த கட்டமாக சூரியின் அப்பாவின் சம்மதம் வாங்குவது எப்படி என்று மூவருமே கூடி பேசினோம். சூரி சொன்னார், நாளை காலையில 10 மணிக்கு பெசன் நகர் பங்களாவுக்கு நீங்க 2 பேரும் வாங்க, நானும் வந்துடுறேன். அங்க உங்களுக்காக காத்திருப்பேன். அப்பா இப்போ அங்கதான் இருக்காரு. உங்களை அறிமுகப்படுத்துறேன். விபரத்தை உங்க முன்னாடியே சொல்றேன். மறுநாள் காலையில் அண்ணன் தான் சேலை தேர்ந்தெடுத்து கொடுத்தான். அதிகமாய் அலங்கரித்து கொள்ளாதே என்றான். 9:30 மணிக்கு தன்னுடைய ஸ்கூட்டரில் என்னை பெசன் நகருக்கு அழைத்து சென்றான். எங்கள் ஸ்கூட்டர் உப்பு காற்றை கிழித்து கொண்டு போய்க் கொண்டிருக்க எதிரே வந்த மோட்டார் பைக்கில் வந்தவன் கையை அசைத்து வண்டியை நிறுத்த சொன்னான். நிறுத்தின அண்ணன், என்ன நாராயணன் என்றான். உனக்கு இன்னும் விபரமே தெரியாதா? என்ன விபரம்? நம்ம மேனேஜர் நெஞ்சுவலி வந்து காலையில இறந்துட்டாரு. அவர் வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். இதோ பாரு மாலை. அடடா, அப்படியா? எனக்கு தெரியாதே. சரி நீ போ, நான் பின்னாலேயே வரேன் என்று அவனை அனுப்பிவிட்டு என்னை பார்த்தான். போனா, அவசியம் இப்ப நான் போகணும். என்ன செய்யலாம்? நீ எப்படி சொல்றியோ அப்படி செய்யலாம். பெசன் நகர் பங்களால இருக்கிற ஃபோன் நம்பர் உனக்கு தெரியுமில்ல? தெரியும். சரி, உன்னை பொது தொலைபேசிக்கிட்ட இறக்கி விட்டுட்டு நான் மேனேஜர் வீட்டுக்கு போறேன். நீ ஃபோன் செஞ்சு சூரியகுமார் கிட்ட பேசிடு. நாளைக்கு இல்லைன்னா இன்னைக்கு சாயங்காலம் நாங்க வரட்டுமான்னு கேளு. ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு போயிடு. என்ன? சரிண்ணா என்றேன். வண்டியை திருப்பி வந்த வழியே ஓட்டினான். சொன்னபடி ஒரு பொது தொலைபேசி வாசலில் இறக்கிவிட்டு போனான். நான் காலியாய் போன ஒரு ஆட்டோவை கைத்தட்டி அழைத்தேன். அவனை 1 நிமிடம் காத்திருக்க சொல்லிவிட்டு பொது தொலைபேசி கூண்டுக்குள் நுழைந்தேன். பெசன் நகர் பங்களாவின் எண்களை சுழற்ற ஆரம்பித்தேன். சூரியகுமார் பேசுகிறேன். நான் சென்ட் எடுத்து சட்டையில் சிதறடித்து கொண்டு கார் சாவியை எடுத்துக்கொண்டு படிகளில் இறங்கின போது மணி 9:30. கூடத்தில் இருந்த போனில் ஒரு காதை பொத்திக்கொண்டு வெளிநாட்டுக்கால் பேசிக் கொண்டிருந்தான் பெரிய அண்ணன் சந்திரசேகர். என்னை பார்த்ததும் சைகையால் கிட்டே வரச் சொன்னான். அவன் பேசி முடித்துவிட்டு வைக்கும் வரை காத்திருந்தேன். வைத்துவிட்டு, எங்க போற சூரி என்றான். பெசன் நகர் பங்களாவுக்கு போறேன். சூரி, நேத்து எனக்கும் அப்பாவுக்கும் பெரிய வாக்குவாதம் தெரியுமா? தெரியாதே. ஒரு வெளிநாட்டு நிறுவனத்தோட கூட்டு சேர்ந்து மோட்டார் சைக்கிள் தயாரிக்கிற திட்டத்துல நான் தீவிரமா இறங்கியிருக்கேன். தெரியுமில்ல? இது தெரியும். இந்த திட்டத்துல அப்பாவுக்கு விருப்பம் இல்ல.
விருப்பமில்லைன்னா விட்டுடேன். முடியாது, இது ஒரு சவால், எனக்கு இறங்கி பார்த்துறதுன்னு முடிவுக்கு வந்துட்டேன். எனக்கு விருப்பமில்லாத திட்டத்துல நீ இறங்குறதா இருந்தா எந்த காகிதத்திலையும் கையெழுத்து போட முடியாதுன்னு சொன்னாரா? தெரியுமா உனக்கு? அவர் சுபாவம் தான் தெரியுமே. ஆமா, அப்படித்தான் சொன்னாரு. நம்ம நிறுவனங்களோட பெரும்பாலான பங்குகள் அவர் பேர்ல தான் இருக்கிறதால அவரோட கையெழுத்து இல்லாம நான் எதையும் செயல்படுத்த முடியாது. உண்மை. நேத்து எங்க 2 பேருக்கும் வாதம் முத்தி போச்சு. 2 நாள்ல நீங்க நல்ல முடிவா சொல்லலன்னா எனக்கு சேர வேண்டிய சொத்துக்களை மட்டும் பிரிச்சு கொடுங்கன்னு சத்தம் போட்டேன். நியாயமாண்ணா இது? எனக்கு நியாயமா தான் படுது. நீ எனக்காக அவர்கிட்ட பேசணும் சூரி. என்ன பேசணும்? அண்ணன் இறங்கியிருக்கிற புது திட்டத்துல ஒத்துழைங்கப்பான்னு சொல்லு. யாரு? நானா? போடான்னுடுவாரு. அப்படி சொன்னா அண்ணன் தன் முடிவுல அழுத்தமா இருக்காருன்னு சொல்லிடு என்று கூறிவிட்டு சரக் சரக் என்று கோட் அசைய நடந்து வெளியே போனான் அண்ணன். சோஃபாவில் அமர்ந்து வேலைக்காரனை காப்பி கொண்டு வர சொன்னேன். அண்ணன் இவ்வளவு பிடிவாதமாக இருப்பது எனக்கு சரியாக படவில்லை. அப்பாவுக்கு விருப்பமில்லை என்றால் விட்டுவிட வேண்டியதுதானே. இதில் என்ன வீராப்பு? அண்ணியிடம் சொல்லி அண்ணனுக்கு எடுத்து சொல்ல விரும்பி, அண்ணி எங்கே இருக்காங்க என்றேன் வேலைக்காரனிடம். காலையில 8 மணிக்கெல்லாம் வெளியில புறப்பட்டு போயிட்டாங்களே. நேத்து அண்ணனுக்கும் அப்பாவுக்கும் பிரச்சனையா முத்தையா? கை வைத்த பனியனும் 4 முழ வேட்டியும் கட்டின முத்தையா, ஆமாங்க தம்பி, ஆனாலும் அண்ணன் அப்படியெல்லாம் பேசக்கூடாதுங்க. நீ இருந்தியா பக்கத்துல? ஆமா, ஐயாவுக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. அப்படி என்ன பேசினார் அண்ணன்? ஐயா கோபமா நான் செத்ததும் சொத்த 3 பேரும் பிரிச்சு எடுத்துக்கிட்ட அப்புறம் உங்க விருப்பம் போல ஆட்டம் போடுங்க, அது வரைக்கும் என் பேச்சத்தான் கேட்கணும்னு சொன்னாரு. அதுக்கு பெரிய தம்பி சொல்லலாமாங்க? அப்படி என்னையா சொன்னாரு? அது வரைக்கும் என்னால காத்துக்கிட்டு இருக்க முடியாதுன்னாரு. நான் அமைதியாய் இருந்தேன். எத்தனை திமிர் பிடித்த வார்த்தைகள்! களிமண் போல இருந்தவனை படிக்க வைத்து படிப்படியாக தொழிலின் நுணுக்கங்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்து ஒரு பானை வடிவமாக்கியதற்கு சொல்கிற வார்த்தையாயுது. சின்ன அண்ணன் பக்கத்துல இருந்தானா? இல்ல தம்பி. அண்ணி? அவங்க இருந்தாங்க. எதுவுமே பேசலையா அண்ணி? பேசுனாங்களே. வயசான காலத்துல பொறுப்பை எல்லாம் உதறிட்டு நிம்மதியா இருக்கிறத விட்டுட்டு ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்கன்னு ஐயாவை கேட்டாங்க. அப்பா என்ன சொன்னாரு? 52 வயசு ஓய்வெடுக்கிற வயசு இல்ல, எதை எப்போ செய்யணும்னு எனக்கு தெரியும், அனாவசியமா எனக்கு புத்தி சொல்ற மாதிரி யாரும் பேச வேண்டியதில்லைன்னு கோபமா சொல்லிட்டு போயிட்டாரு. சரி நீ போ என்று சொல்லிவிட்டு வசந்தகுமாரின் அலுவலக எண்களை சுழற்றினேன். ஹலோ, ஜீவா என்டர்பிரைசஸ். வசந்தகுமாரை பேச சொல்லுமா. நான் சூரியகுமார். அவர் இன்னும் இங்கே வரல சார். சரி என்று வைத்த நான் அவசரமாக கை கடிகாரம் பார்த்தேன். மணி 10. அடடா, போனாவையும் அவள் அண்ணனையும் பெசன் நகர் பங்களாவுக்கு வர சொல்லி இருக்கிறேன். காரை உசுப்பி உச்ச வேகத்தில் செலுத்தினேன். வந்திருப்பார்களா? கடலை பார்த்து கொண்டு அமைதியாய் நவீனமாய் நின்றது எங்கள் பங்களா. போர்டிகோவில் அப்பாவின் கார் நின்று கொண்டிருந்தது. அருகில் பிரபாகரின் ஸ்கூட்டர் நிற்கிறதா என்று பார்த்து கொண்டே எனது காரை நிறுத்தினேன். இல்லை, இன்னும் வரவில்லையா? வந்துவிட்டு திரும்பி விட்டார்களா? அப்பாவிற்கு தனிமை பிடிக்கும். அதனாலேயே இந்த பங்களாவில் ஒரு வேலைக்காரனும் கிடையாது. காவல்காரன், டிரைவர், தோட்டக்காரன் யாரும் இல்லை. முன்வாசல் கதவு பாதி திறந்திருந்தது. நான் உள்ளே நுழைந்து கொண்டே அப்பா என்றேன். வரவேற்பறையில் எட்டி பார்த்தேன். மௌன சோஃபாக்களும் நெளியும் திரைச்சீலைகளும். மாடியில் இருக்கும் அப்பாவின் அறைக்கு செல்ல படிகளில் கால் வைத்தபோது கீழே கூடத்தின் மைய டீப்பாய் மேல் இருந்த பச்சை நிற போன் ஒலித்தது. அதன் தொடர்பில் மற்றொரு போன் மேலே அப்பாவின் அறையில் இருக்கிறது. அங்கிருந்தும் எடுத்து பேசலாம். போனை எடுக்காமல் நான் படிகளில் மேலும் ஏறினேன். அப்பாவின் விசாலமான அறையின் பிரம்மாண்ட ஒற்றை கதவு, தேக்கு மரத்தின் மேல் பூசப்பட்ட வார்னிஷ் கதவு பளபளப்புடன் பாதி திறந்திருக்க, இப்போது என்னால் அறைக்குள்ளும் கீழே கூடத்திலும் ஒரே நேரத்தில் ஒலிக்கும் போன் சத்தத்தை கேட்க முடிந்தது. நான் உள்ளே நுழைந்து, உங்கள் வாழ்நாளில் அப்படி ஒரு அதிர்ச்சியை உங்கள் இதயம் வாங்கியே இருக்காது. பெரிய படுக்கையின் மையத்தில் இரத்த சகதியின் நடுவே அப்பா. போன் தொடர்ந்து விடாமல் ஒலித்து கொண்டே இருக்க நான் விக்கித்து நின்றேன். அப்பாவின் விரைத்து போன விழிகளை பார்த்து கொண்டு அந்த நிமிடத்து என் உணர்வுகளை எப்படி வர்ணிப்பேன்? மீண்டும் மீண்டும் போன் ஒலித்து கொண்டிருக்க சென்று எடுத்தேன், எதுவும் சொல்லாமல். ஹலோ, யார் பேசுறது? இது புவனேஸ்வரியின் குரல். நான் தான் பேசுறேன் புவன் என்றேன் உயிரில்லாமல். மன்னிச்சிடுங்க சூரி, பங்களாவுக்கு வரத்தான் புறப்பட்டோம். வழியில அண்ணனோட கம்பெனி மேனேஜர் செத்து போன விஷயம் கேள்விப்பட்டதும் அவசியம் போகணும்னு அண்ணன் போயிடுச்சு. இன்னைக்கு சாயங்காலம் நாங்கள் வரலாமா? வேணாம் என்றேன். எப்படி சொல்லுவது? சொல்வதா வேண்டாமா? வேற எப்போ? நானே சொல்றேன். கோபம் இல்லையே? இல்ல. எங்கிருந்து பேசுற? ஒரு பொது தொலைபேசி கூண்டுல இருந்து. உண்மையா கோபம் இல்லையே? இல்ல. அப்புறம் வந்து சந்திக்கிறேன் உன்ன. ரிசீவரை வைத்தேன். படுக்கையை நெருங்கினேன். மார்பு பகுதியில் இருந்து வழிந்த ரத்தம் எல்லாம் கட்டி கட்டியாய் உறைய ஆரம்பித்திருக்க சந்தேகமில்லாமல் செத்து போயிருந்தார் அப்பா. கொலை. இப்போது என்ன செய்ய வேண்டும்? நான் போலீஸுக்கும் வீட்டுக்கும் தகவல் சொல்ல வேண்டும்.
முதலில் 100 சுழற்றினேன். பங்களாவின் விலாசத்தை சொல்லி விபரத்தை சொன்னேன். அடுத்து வீட்டிற்கு போன் செய்தேன். 2 அண்ணன்களின் அலுவலகங்களுக்கும் தெரிவித்தேன். அரை மணி நேரத்தில் பங்களாவின் வாசல் முழுக்க கார்கள், கூடம் முழுக்க மனிதர்கள். போலீஸ் ஜீப்பில் இருந்து இறங்கி வந்து போன் செய்தது யார் என்று விசாரித்து என் கையை குலுக்கி, நான் இன்ஸ்பெக்டர் தீர்த்தராமன் என்றவர் முகத்தில் இளமையும் கடுமையும் சரிவிகிதத்தில் இருக்க மூச்சை அடைக்கும்படி மீசை வைத்திருந்தார். கழுத்தில் அம்மை தழும்பும் கைகளில் ஏராள முடிகளும் கீழுதட்டில் சிகரெட் விளைவாக வெள்ளை புள்ளிகளும் வைத்திருந்தார். தீர்த்தராமன் பேசுகிறேன். முதல் காரியமாக குடும்ப உறுப்பினர்களை தவிர மற்ற கூட்டம் அனைத்தையும் இடத்தை விட்டு விரட்டினேன். பிரேத பரிசோதனை முடிந்த பின்னர்தான் உடலை தொடலாம், யாரும் பிணம் இருக்கும் அறைக்கு வரக்கூடாது என்று உத்தரவுகள் போட்டுவிட்டு உதவி இன்ஸ்பெக்டர் பாண்டியனுடன் போன் செய்த சூரியகுமார் முன்னால் நடக்க அவரை தொடர்ந்தேன். அந்த அறை மிக பெரியதாக இருந்தது, ஆடம்பரமாக இருந்தது. குறுக்கே தடுத்து தடுத்து 10 குடும்பம் வசிக்கலாம் போல் இருந்தது. அலமாரிகள் நவீனமான வடிவங்களில் இருக்க, கண்ணாடிகளுக்கு பின்னால் பித்தளையில், மரத்தில், தந்தத்தில் கலைப்பொருள்கள் இருந்தன. இரட்டை படுக்கையின் மையத்தில் ஜீவரத்தினம் மல்லாக்கப்படுத்து கை கால்களை பரப்பியிருந்தார். மஞ்சள் நிற விரிப்பு முழுக்க சிவப்பு திட்டுக்கள். குளிர்சாதனம் இயங்கிக் கொண்டிருந்தது. சக்கரங்கள் பொருத்தின ஒரு டீப்பாயின் மேல் மது வகைகள் நின்றன. ஒரு கண்ணாடி கோப்பையின் அடியில் கொஞ்சம் இளமஞ்சள் நிற திரவம் மிச்சமிருந்தது. அறைக்கு ஒரு பொய்க்கூரை மர அலங்காரத்திலேயே அமைக்கப்பட்டிருந்தது. அதில் வட்டங்களுக்கு நடுவில் கண்ணாடிகளும் பதிக்கப்பட்டிருந்தது. நான் மௌனமாக பிணத்தை நெருங்கி நின்று பார்த்தேன். ஒரே ஒரு குத்து சரியாய் நெஞ்சில் இறங்கி இருக்கிறது. குத்தின ஆயுதம் உடம்பில் இல்லை. பிணத்தின் கையை தொட்டு பார்த்தேன். உஷ்ணம் பலவீனமாக இருந்தது. வளவளப்பான துணியில் ஜிப்பா போல அவர் அணிந்திருந்தார். அதன் பைக்குள் கைவிட்டேன். கையில் தட்டுப்பட்ட காகிதங்களை வெளியில் எடுத்தேன். 4ஆக மடிக்கப்பட்டிருந்த முதல் காகிதத்தை பிரித்தேன். அது ஒரு நகைக்கடையின் விற்பனை பில். ஆனந்தி ஜுவல்லரி என்று பெயர் போட்டு தியாகராய நகர் விலாசம் இருக்க 9000 ரூபாய்க்கு ஒரு நெக்லஸ் வாங்கப்பட்டிருந்தது. பணம் பெற்றுக்கொள்ளப்பட்டது, நன்றி என்று ரப்பர் ஸ்டாம்பு குத்தியிருந்தது. வாங்கின தேதி பார்த்தேன். 29/5/87 என்று இருந்தது. அதாவது நேற்று. அதேபோல 4ஆக மடிக்கப்பட்டிருந்த மற்றொரு காகிதத்தை பிரித்தேன். அது ஒரு டாக்டரின் மருந்து சீட்டு. டாக்டர் சண்முகநாதன் என்று போட்டு ரயில் பெட்டி மாதிரி வரிசையாய் ஆங்கில எழுத்துக்கள் ஊர்வலம் வந்தன. விலாசமும் போன் நம்பர்களும் இருக்க, நோயாளியின் பெயர் என்கிற இடத்தில் ஜீவரத்தினம் என்று புரியும் கையெழுத்தில் இருந்தது. கீழே 3 விதமான மருந்துகள் எழுதி கையெழுத்திட்டிருந்தார் டாக்டர். தேதி என்கிற இடத்தில் மொட்டையாக இருந்தது, எதுவும் எழுதாமல். 2 காகிதங்களையும் பாக்கெட்டுக்குள் வைத்து கொண்ட நான் அவசரமாக எழுந்து அறையின் மூலையில் இருந்த குப்பை கூடையை அடைந்தேன். காகித கிழிசல்களுக்கு நடுவில் நான் எதிர்பார்த்தபடியே காலியான ஊசி மருந்து பாட்டில் கிடக்க அதை எடுத்தேன், படித்தேன். பெனிடியூர் 24 lakhs என்றிருக்க நான் உதவி இன்ஸ்பெக்டரை அருகில் அழைத்தேன். பாண்டியன், இந்த மருந்து எதுக்கு போடுறதுன்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்கி பார்த்தவர் உதட்டை பிதுக்கினார். நான் அதையும் பைக்குள் வைத்துக்கொண்டு குளியல் அறைக்குள் நுழைந்தேன். வெள்ளை வெள்ளையர் என்றிருந்த பீங்கான் பேசினில் கொஞ்சம் இரத்தக்கரை தீற்றலாய் உள்பகுதியில் படிந்திருந்தது. குற்றவாளி தன் கைகளை இங்கேயே கழுவி இருக்க வேண்டும். என்ன பாண்டியன், ஆயுதம் கிடைக்கலையா என்றேன். அரை முழுக்க பார்த்துட்டேன் சார். இல்ல, என்ன ஆயுதமா இருக்கலாம்? கத்தியாதான் இருக்கணும். காயத்தை பார்த்தா அப்படிதான் தெரியுது. நாய் இன்னும் வரலையே. வந்துடும் சார். விரல் நகத்துல கவனிச்சிங்களா சார்? கவனிக்கலையே. என்ன? சதை துணுக்கு மாதிரி இரத்தக்கரையோட இருக்குது. நான் குளியல் அறையில் இருந்து வெளிப்பட்டு படுக்கையை அணுகி ஜீவரத்தினத்தின் வலது கையின் ஆள்காட்டி விரலிலும் நடுவிரலிலும் இருந்து வெட்டப்படாத நகங்களின் உள்பகுதியை பார்த்தேன். பாண்டியன் சொன்னது போல சதை துணுக்குகள் ஒட்டி இருந்தன. தாக்க வந்த நபர்கிட்ட இருந்து தப்பிக்க போராடி இருக்கலாம். அப்போ நகத்தால கீறி இருக்கலாம். இது நமக்கு உபயோகப்படும் பாண்டியன். லேபரேட்டரிக்கு ஃபோன் செஞ்சு கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்களேன். அவங்க வந்து வேலைகளை முடிச்சப்புறம் தான் பிரேதத்தை பரிசோதனைக்கு அனுப்ப முடியும். சரி சார் என்று பாண்டியன் அந்த அறையில் இருந்த போனை நோக்கி செல்ல, இந்த போனை தொடவேனா, கீழே போய் பேசுங்க என்றேன். படுக்கைக்கு நேர் எதிரே டெலிவிஷனும் வீடியோ டெக்கும் இருக்க, இந்த பக்கம் இருந்த நீளமான எழுதும் மேசையை நெருங்கினேன். ஒரு வெளிநாட்டு சூட்கேஸ் மேஜை மேல் இருந்தது. அதை திறந்தேன். உள்ளே ஜீவரத்தினத்தின் 2 செட் உடைகள் இருந்தன. சோப்பு, சீப்பு, சவர உபகரணம், பற்பசை, சென்ட் என்று பயணத்திற்கு வேண்டிய பொருள்கள் இருக்க, மேல்புறத்தில் இருந்த ஜிப்பை இழுத்தேன். உள்ளே மணி பர்ஸ் இருந்தது. அதில் 100 ரூபாய் நோட்டுகள் நிறைய மூச்சு திணறிக் கொண்டிருக்க, செக் புத்தகம் இருந்தது. பிறகு ஒரு நீளமான கவர் இருந்தது.
கவரின் மேல் மிடில் ஈஸ்ட் டிராவல்ஸ் என்று அச்சாகி இருந்தது. கவரின் முனை ஒட்டப்படவில்லை. திறந்து உள்ளே இருப்பவற்றை சரிக்க கையில் வந்து விழுந்தன 2 விமான டிக்கெட்டுகள். முதல் டிக்கெட்டின் அட்டையை புரட்டி உள்ளே பார்த்தேன். ஜீவரத்தினம் என்று இருந்தது. 31/5/87, அதாவது நாளை மாலை 4 மணிக்கு புறப்படும் பெங்களூர் விமானத்திற்கான டிக்கெட். மற்றதை பிரித்து பார்க்க அதில் ஊர்மிளா என்று பெயர் இருந்தது. அதுவும் நாளை மாலை அதே விமானத்திற்கான டிக்கெட். அறைக்குள் வந்த பாண்டியனிடம் டிக்கெட்டுகளை காட்டினேன். பாண்டியன், நம்மளை சக்கையா பிழிய போகுது இந்த கேஸ். நிறைய வேலைகள் இருக்கு. அவர் குடும்பத்து உறுப்பினர்களை விசாரிச்சிடலாமா என்றேன். கீழே கூடத்தில் அழுகையும் அதிர்ச்சியுமாய் அமர்ந்திருந்த அவர்களை நிதானமாக பார்த்தேன். காலியாயிருந்த நாற்காலியில் அமர்ந்து கொண்டு போன் செய்த சூரியகுமாரை முதலில் விசாரிக்க தீர்மானித்தேன். சூரியகுமார், என் கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க என்றேன். சூரியகுமார், பேசுகிறேன். விழிகள் சிவந்திருந்த நான் நிமிர்ந்து இன்ஸ்பெக்டரை பார்த்தேன். முதலில் எங்கள் குடும்ப விவரங்களை எல்லாம் கேட்டார். பிறகு, நீங்க எதுக்காக இந்த பங்களாவுக்கு வந்தீங்க? நான் கொஞ்சம் யோசித்தேன். உண்மையை சொல்லிவிடலாமா? இதைப்போல நான் புவனேஸ்வரி என்பவளை நேசிக்கிறேன். அவளை அப்பாவிடம் அறிமுகப்படுத்த நினைத்து அவளின் அண்ணனுடன் இங்கே வர சொல்லியிருந்தேன். அதற்காக நானும் வந்தேன் என்று சொல்லிவிடலாமா? எங்கள் காதல் ரகசியமானது. என் குடும்பத்தில் யாருக்கும் தெரியாது. இந்த சந்தர்ப்பத்தில் என் காதல் செய்தி வெளியாக வேண்டுமா? என்ன யோசிக்கிறீங்க? என் குழப்பங்களை உதறினேன். உண்மையை சொல்வதுதான் நல்லது என்று தீர்மானித்தேன். விவரமாக சொன்னேன். நீங்க இங்க வந்தப்போ உங்க காதலியும் அவங்க அண்ணனும் இங்க இருந்தாங்களா? இல்ல, வர்ற வழியிலேயே அவங்க திரும்ப வேண்டியதா போச்சு என்று புவனேஸ்வரி என்னிடம் போனில் பேசின விவரங்களை சொன்னேன். நீங்க இங்க வந்தப்போ மணி என்ன இருக்கும்? 10:30. எப்படி அவ்வளவு சரியா சொல்றீங்க? நான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சப்போ சுவர் கடிகாரம் ஒரு தடவை மணி அடிச்சுது. உடனே போனும் அடிச்சுது. நீங்க என்ன பார்த்தீங்க? நான் விவரித்தேன். நீங்க வந்தப்போ எதிர யாரையாச்சும் பார்த்தீங்களா? வீட்டில இருந்து வர மாதிரி? இல்ல. உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா? இல்லையே, நல்லா தானே இருந்தாரு. டாக்டர் சண்முகநாதன் தெரியுமா? தெரியாது. உங்க குடும்ப டாக்டர் யாரு? டாக்டர் சவுந்தரராஜன். கடைசியா உங்க அப்பாவை எப்போ பார்த்தீங்க? நேத்து காலையில. மகிழ்ச்சியா இருந்தாரா? அவர் முகத்துல எப்பவும் உணர்ச்சிகளே இருக்காது. சிரிப்பும் இருக்காது, அழுதும் வடியாது. தன்னோட அந்தரங்கமான விஷயங்களை உங்ககிட்ட பேசுவாரா? பேச மாட்டாரு. ஒரு நாளைக்கு நாங்க 10 வார்த்தை பேசிக்கிட்டா அதிகம். உங்க குடும்பத்துல வேற யாருகிட்ட பேசுவாரு? யாருகிட்டையும் பேச மாட்டாரு. நாகராஜன்னு ஒரு நண்பர். அவரோட சமயங்கள்ல டென்னிஸ் விளையாடுவாரு. என்னோட ஒரே நண்பன் அவன்தான்னு சொல்லுவாரு. நாகராஜன் என்ன செய்யறாரு? அவர் ஒரு வக்கீல். சரி, உங்களுக்கு ஊர்மிளான்னு தெரியுமா? தெரியாது. உங்க அப்பா நாளைக்கு பெங்களூர் போறதா உங்ககிட்ட சொன்னாரா? இல்ல, சொல்லல. நீங்க யாரையாவது சந்தேகப்படுறீங்களா? எனக்கு எதுவும் புரியல என்றேன். அடுத்து கை கட்டி கண்மூடியிருந்த அண்ணன் சந்திரசேகரை பார்த்தார் இன்ஸ்பெக்டர். என்னை கேட்ட அதே கேள்விகளை கேட்டுவிட்டு தனக்கு எதுவும் தெரியாது என்று அவர் சொன்னதும், நேத்து சந்திச்சதா சொன்னீங்க, இங்கேயா? இல்ல, பெரிய பங்களாவில். எத்தனை நாளா இங்க இருக்காரு உங்க அப்பா? 1 வாரமா. நேத்து காலையில பெரிய பங்களாவுக்கும் வந்தாரு. எதுக்கு? தெரியாது. அங்க இருக்கிற அவரோட அறைக்கு போய் திரும்பினப்போ கையில சூட்கேஸ் வச்சிருந்தாரு. சார், இப்போ ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். நான் மறைச்சிட்டா ஒருவேளை நீங்க என்னையே சந்தேகப்பட்டுடலாம் என்றான் சந்திரசேகர். என்ன சொல்லுங்க. நேத்து எனக்கும் எங்க அப்பாவுக்கும் சண்டை. வாக்குவாதம் முத்தி போய் நான் கொஞ்சம் கோபமா என்னென்னவோ பேசிட்டேன். விபரமா சொல்லுங்க. வேலைக்காரன் முத்தையா என்னிடம் சொன்ன அதே வார்த்தைகளை கொஞ்சமும் மாற்றாமல் உண்மையாய் சொன்னான் அண்ணன். நாங்கள் சொல்வதையெல்லாம் உதவி இன்ஸ்பெக்டர் கிறுகிறுவென்று குறிப்புகள் எடுத்துக்கொண்டார். கைக்குட்டையால் கண்களை ஒற்றிக்கொண்டு விம்மல்களை விழுங்கிக் கொண்டிருந்த அண்ணியை பார்த்தார் இன்ஸ்பெக்டர். கேள்விகள் கேள்விகள், பதில்கள் பதில்கள். அப்புறம் மாடிப்படி அருகே சரிந்து தரையில் உட்கார்ந்திருந்த வசந்தகுமாரும் தனக்கு ஊர்மிளாவை தெரியாது என்றான். யாரை சந்தேகப்படுவதென்று புரியவில்லை என்றான். தகவல் வந்தபோது தான் கம்பெனியின் கிட்டங்கியில் இருந்ததாக சொன்னான். அப்புறம் எங்கள் அனைவரையும் பொதுவாக பார்த்து, 9,000 ரூபாய்க்கு ஒரு நெக்லஸ் நேத்து உங்க அப்பா வாங்கியிருக்காரு. உங்கள யாருக்காவது இந்த விஷயம் தெரியுமா என்றார். யாருக்குமே தெரியாமல் விழித்தோம். உங்க அப்பாவுக்கு எதிரிகள் யாராவது உண்டா என்றார். அதற்கும் இல்லை என்றோம் ஒரே குரலில். அப்புறமும் நிறைய கேள்விகள் கேட்டார். பதில் சொன்னோம். போலீஸ் நாய் வந்தது. அப்பாவின் அறையை சுற்றி சுற்றி வந்தது. படிகளில் பாய்ந்து இறங்கியது. தோட்டத்து பக்கம் சென்றது. கிணற்றின் கைப்பிடி சுவர் மேல் தாவி ஏறி உள்ளே பார்த்து குரைத்தது. இன்ஸ்பெக்டர் உத்தரவின் பேரில் ஒரு கான்ஸ்டபிள் சட்டையை கழட்டிவிட்டு உள்ளே இறங்கினார். தண்ணீருக்குள் மூழ்கினார். 3வது முறை மேலே வந்தபோது கையில் கூர்மையான கத்தி வைத்திருந்தார். போட்டோக்கள் எடுத்தார்கள். வீட்டின் வாசலில் பென்சில் முனையில் காத்திருந்த செய்தி நிருபர்களுக்கு சுருக்கமாய் சொல்லி விளக்கினார்கள்.
அப்பாவை அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தார்கள். எல்லோரும் மாய்ந்து மாய்ந்து அழுதார்கள், என்னை தவிர. எனக்கு அப்பாவின் மறைவு என்ன காரணத்தாலோ அந்த அளவிற்கு அழுகையை தரவில்லை. எங்களிடம் பூட்டு வாங்கி அப்பாவின் அறையையும் அந்த பங்களாவின் வாசல் கதவையும் பூட்டிவிட்டு 2 போலீஸ்காரர்களை போட்டுவிட்டு மறுபடி அந்த அறையில் நிதானமாக பார்க்க வேண்டியிருக்கிறது என்று சொல்லி போலீஸ் விலகியது. நாங்கள் பெரிய வீட்டிற்கு வந்தோம். வேன் எடுத்துக்கொண்டு அண்ணன் ஆஸ்பத்திரி போனான் உடம்பை வாங்கி வர. வசந்தகுமார் பேயடித்தவன் மாதிரி உத்திரத்தை நிலை குத்தி பார்த்து கொண்டு உட்கார்ந்து விட்டான். துக்கம் விசாரிக்க வர ஆரம்பித்தார்கள். அண்ணியும் நானும் யார் யாருக்கு தகவல் சொல்ல வேண்டும் என்று பேசி பேசி போன் செய்து கொண்டிருந்தோம். ரத்னா பேசுகிறேன். ஜீவரத்தினத்தின் பெசன் நகர் பங்களாவில் இருந்து நான் வெளிப்பட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இருக்கும். இன்னும் என் படபடப்பு அடங்கவில்லை. வெளியேறினதுமே முக்கிய சாலைக்கு விரைந்து போன் இருக்கும் கடையாக பார்த்து சென்று, ஒரு லோக்கல் போன் சார் என்று அனுமதி வாங்கி கொண்டு காசிநாதனின் எண்ணை முயன்றேன். மணி அடித்து கொண்டே இருந்தது. எடுக்க ஆள் இல்லை. அல்லது போன் வேலை செய்யாமல் இருக்கலாம். உடனே தகவல் தெரிவித்தாக வேண்டும் என்று ஒரு ஆட்டோ அமர்த்தி கொண்டு காசிநாதனின் வீட்டிற்கு வந்தேன். வீடு பூட்டி இருந்தது. முன் வராந்தாவில் கட்டி போடப்பட்டிருந்த நாய் பழக்கப்பட்ட என்னை பார்த்து வாலை அசைத்தது. படிகளில் அமர்ந்து காசிநாதன் வரும் வரை காத்திருந்த நான் அத்தனை நல்ல பெண்ணில்லை. வயது 28. எனக்கு தினம் தினம் திருமணம். விதவிதமான மாப்பிள்ளைகள். என் தொழிலை புரிந்து கொண்டிருப்பீர்கள். தழைய பின்னலிட்டு உயர்தர சேலை கட்டி ஆட்டோவில் டாக்ஸியில் செல்லும் என்னை வேலைக்கு போகும் பெண்ணாகவோ அல்லது அதிகாரியின் மனைவியாகவோ தான் யூகம் செய்வீர்கள். நான் கொஞ்சம் உயர்ந்த ரகம். ரேட் அதிகம். வீட்டில் போன் எல்லாம் வைத்திருக்கிறேன். காசிநாதன் அறிமுகமாகி 6 மாதங்களாயிற்று. ஆள் கருப்புதான். ஒரு பல் கூட தெற்றுப்பல். நெற்றி ஓரத்தில் ஒரு தழும்பு உண்டு. வயது என்னவோ 35 ஆயிற்றாம். ஆனால் எப்படியோ என்னை கவர்ந்து விட்டான். காதல் என்று பொருள் இல்லை. அதற்கான இளமையும் கிளுகிளுப்பும் என்னிடம் இல்லை. ஏதோ ஒரு ஈர்ப்பு அவனிடம். சிரித்து பேசுவான். உரிமையோடு பழகுவான். தான் செய்கின்ற தப்பு காரியங்கள் எல்லாவற்றையும் என்னிடம் மறைக்காமல் சொல்வான். தன் பொண்டாட்டி இன்னொருவனுடன் ஓடிப்போனதை கூட சொன்னான். பதிலுக்கு நானும் என் சோகங்களை பகிர்ந்து கொள்வேன். விபத்தில் அப்பா அம்மா இருவரும் போய்விட எடுத்து வளர்த்த மாமா காத்திருந்து நான் பூத்ததும் விலையாக என்னையே கேட்டது. பிறகு தன் நண்பனுக்கு சமர்ப்பித்தது. நான் ஓடி வந்தது. பம்பாயில் கேபரே ஆடியது. உடம்பு பெருத்து போனதால் ஆடுவதை நிறுத்தி விலை மாதானது என்று எல்லாம் சொல்லியிருக்கிறேன். எங்கள் இருவருக்கும் இடையிலான உறவு நட்பு என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் என்னையே பலமுறை காசிநாதனுக்கு தந்திருக்கிறேன். ஒருமுறை நான் பிரபல ஹோட்டலில் மாட்டிக்கொண்ட போது என்னை ஜாமீன் எடுத்திருக்கிறான். கல்யாணம் என்று ஒன்று வேண்டாம், ஆனால் நாம் சேர்ந்து வாழலாமா என்று என்னை கேட்டிருக்கிறான். அந்த காசிநாதன் போன மாதம் என்னை தேடி வந்தான். ரத்னா, நான் இனிமே கடத்தல் வேலையில ஈடுபட போறதில்ல என்றான். திருந்திட்டியா? நீ இந்த தொழிலை விட்டுடு. அது சரி, வயிற்றுக்கு என்ன பண்றது? ஒரு பெரிய யோசனை வச்சிருக்கேன். என்னது? ஜீவரத்னம் தெரியுமா உனக்கு? தெரியாதே என்றேன். பெரிய தொழிலதிபர் அவருக்கு பொம்பளைங்கன்னா பெரிய பலவீனம். பெசன் நகர்ல ஒரு பங்களா வச்சிருக்காரு. ஓய்வெடுக்க போறேன், தியானத்துல இருக்க போறேன்னு சொல்லிட்டு அங்க வந்துருவாராம். தினம் வேற வேற பெண்களை வர சொல்லி அனுபவிப்பாராம். இந்த கூத்துக்காகவே, யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காகவே அந்த பங்களாவில் ஒரு வேலைக்காரனை கூட வச்சுக்கிறது இல்ல. அதெல்லாம் சரி, உன்னோட யோசனை என்ன காசி? நீ அவனை வீழ்த்தற, உன் பின்னாடி அலைய வைக்கிற. ரத்னா ரத்னான்னு மனசு தவிக்கணும் அவனுக்கு. அந்த அளவுக்கு அவனை நீ வளைச்சு போடணும். சரி, அப்புறம்? இதை முதல்ல செய். இதுக்கு அடுத்த கட்டம் அப்புறம் சொல்றேன் என்றான். எத்தனையோ ஆண்களுடன் அந்தரங்கமாக பழகி இருப்பதால் எனக்கு பொதுவாக ஆண்களின் மனோபாவம் தெரியும். சில ஆண்களுக்கு விலைமாது என்றால் பிடிக்காது. ஆனால் இன்னொருவன் மனைவி என்றால் பிடிக்கும். குடும்பத்தில் இருக்கும் பெண் என்று சொல்லி என் கழுத்தில் ஒரு மஞ்சள் கயிறை மாட்டிவிட்டு புரோக்கர்கள் அழைத்து செல்வார்கள். ஜீவரத்னத்தை அந்த முறையில் வலையில் விழ வைக்க தீர்மானித்தேன். அங்கங்கள் கவர்ச்சியாய் வெளிப்படும் விதத்தில், அதே சமயம் 2 இடங்களில் கிழித்து தைத்த சேலை கட்டிக்கொண்டு, குளியலறை சுத்தம் செய்யும் ஆயில் 4 பாட்டில்கள் ஒரு பையில் எடுத்துக்கொண்டு நேராய் அந்த பெசன் நகர் பங்களாவுக்கு போய் அழைப்பு மணியை தொட்டேன். கதவை திறந்த ஜீவரத்தினம் பைஜாமா உடையில் இருந்தார். கையில் மதுக்கிண்ணம் வைத்திருந்தார். என்னை ஏற இறங்க பார்த்து என்ன என்றார். நான் உடம்பை நெளித்து ஒரு மாதிரியாக சிரித்து, பாத்ரூம் சுத்தம் பண்ற ஆயில் சார், வாங்கிக்கங்க என்றேன். நல்லா சுத்தம் செய்யுமாது? நகருங்க, எங்க இருக்கு பாத்ரூம், காமிங்க, போட்டு காமிக்கிறேன் அழைத்து சென்றார். அவர் பார்வையில் என் வனப்பு பிரதேசங்கள் படும் கோணத்தில் குனிந்து சுத்தம் செய்து காட்டினேன். அவர் பார்வையில் காமம் வந்து உட்கார்ந்ததையும் கவனித்தேன். பாட்டில் வாங்கி கொண்ட போதும் பணம் கொடுத்த போதும்
கையை தொட்டார், சற்று தாராளமாகவே. எவ்வளவு கிடைக்கும் ஒரு நாளைக்கு என்றார். 10 இல்லைன்னா 12. இந்தா 100 ரூபா, ஒரு சேலை வாங்கிக்க. ஐயா, நீங்க நல்லா இருக்கணும், சுகமாகவும் இருக்கணும்னு சொல்லு என்று சிரித்துக்கொண்டு என் தோளில் கை வைத்தார். நான் போலியாய் பதறினேன். தெருமுனையில என் கணவன் எனக்காக காத்திருப்பான் என்றேன். அப்பப்போ, நாளைக்கு இதே நேரம் உன் கணவனுக்கு தெரியாம வரியா? 500 ரூபாய் தரேன். என்ன, 500ஆ? ஆத்தாடி என்றேன். ஆமா, கூடவே 2 புதுச்சேலை தரேன், வரியா? கணவனுக்கு தெரிஞ்சா வெட்டி போட்டுடுவான். தெரியாம வர முடியாதா உன்னால? பயமா இருக்குங்க, நான் வரேங்க என்று அவரை பதிலே சொல்லாமல் தவிக்க விட்டு விட்டு புறப்பட்டு வந்து விட்டேன். மறுநாள் அதே நேரம் போனேன். அவசரமாக உள்ளே அழைத்து தனது படுக்கை அறைக்கு அழைத்துச் சென்றார். நான் காசிநாதன் சொன்னபடி அந்த பங்களாவின் அமைப்புகளை மனதில் பதித்து கொண்டேன். நான் பணத்தில் மயங்கி கணவனுக்கு துரோகம் செய்பவள் என்கிற அவரின் எண்ணத்தை ஊர்ஜிதம் செய்யும் வகையில் நடந்து கொண்டேன். தயங்கி தயங்கி ஒத்துழைத்து என் மேல் ஒருவித வெறி ஏற்பட செய்து பிரிந்தேன். மறுபடி ஒரு நாள் குறிப்பிட்டு வரச் சொன்னார். சென்று வந்தேன். 3வது முறையாக இன்று காலை சரியாய் 9:30 மணிக்கு வரச் சொல்லியிருந்தார். இந்த செய்தியை நான் காசியிடம் நேற்று சொன்னபோது, இப்போ நாம செயல்பட வேண்டிய நேரம் ரத்னா. முந்தா நாள் ராத்திரி அவரோட படுக்கை அறையோட அமைப்பை நல்லா பார்த்துட்டு வந்துட்டேன். மேல மரத்தாலேயே போய் கூரை அமைச்சிருக்காங்க அழகுக்காக. வட்ட வட்டமா தனித்தனியா செஞ்சு குறுக்கு சட்டங்கள் அமைச்சு ஸ்க்ரூ போட்டிருக்காங்க. படுக்கைக்கு நேர் மேல இருக்கிற ஒரு மர வட்டத்தை 4 ஸ்க்ரூ கலட்டினா கையில் எடுத்துடலாம். அங்க ஒரு வீடியோ கேமராவை வச்சு மறுபடி ஸ்க்ரூ போட போறேன். நாளைக்கு காலையில ஜீவரத்னம் உன்னோட விளையாடுறதையெல்லாம் கலர்ல அற்புதமா படம் எடுத்துரும். அதுக்கப்புறம் திட்டத்தோட 3வது கட்டம் ஆரம்பமாகுது என்றான். எனக்கு பயமா இருக்கு காசி என்றேன். பயப்பட்டா சுலபமா லட்சங்களை சம்பாதிக்க முடியாது ரத்னா என்று மேலும் நிறைய சொல்லி என்னை சம்மதிக்க வைத்தான். காசி திட்டப்படி நேற்றிரவு பங்களாவுக்குள் ரகசியமாக நுழைந்து கேமராவை பொருத்திவிட்டு வந்து விட்டதாக காலையில் எனக்கு போன் செய்தான். நான் 9 மணிக்கே வீட்டை விட்டு புறப்பட்டு விட்டாலும் சோதனையாக ஆட்டோ கிடைக்கவில்லை. ஆட்டோ கிடைத்து அப்புறம் அங்கங்கே சிக்னல்களால் தாமதமாகி பெசன் நகர் பங்களாவின் வாசலில் இறங்கி கொண்ட போது மணி 10 ஆகிவிட்டது. இதோ காசி வந்து விட்டான். என்ன ரத்னா, நீ இங்கே உட்கார்ந்திருக்க? பங்களால இருக்க வேண்டிய நேரம் இல்லையாது என்று பதறினான். வீட்டை தர, உள்ள போய் பேசலாம் என்றேன். உள்ளே வந்தோம். என்ன ஆச்சு? கொலை கொலை என்றேன். புரியுற மாதிரி சொல்லு ரத்னா. நான் போனப்போ வாசக்கதவு திறந்திருந்துச்சு. உள்ள போய் மாடிக்கு அவரோட படுக்கை அறைக்கு போனேன். அந்த கதவும் லேசா திறந்திருந்துச்சு. தள்ளி பார்த்தா, ஐயோ, ஜீவரத்னம் கட்டில் மேல செத்து கிடக்குறாரு. நெஞ்சு பூரா ரத்தம் வழியுது. நான் பதறி போயிட்டேன். உடனே திரும்பிட்டேன். அதிர்ந்து போனான் காசிநாதன். கொஞ்ச நேரம் எதுவும் பேசாமல் மூச்சை நீள நீளமாக வெளியேற்றினான். ரத்னா, நீ அங்க எதையும் தொடலையே? இல்ல, எனக்கு என்ன பைத்தியமா? எதையும் விட்டுட்டு வந்துடலையே? இல்ல காசி, நீ போனதை வந்ததை யாரும் பார்க்கலையே. நான் உள்ள போனதை என்னை இறக்கி விட்ட ஆட்டோ டிரைவர் பார்த்தான். நீ எங்க ஆட்டோ பிடிச்ச? தேனாம்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட. போச்சு, நம்ம திட்டம் பூரா போச்சு. கவலைப்படாத காசி. எப்படி கவலைப்படாம என்றவன் வாக்கியத்தை முடிக்காமல் கண்களில் வெளிச்சமானான். ரத்னா ரத்னா, இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகல. அந்த வெளிநாட்டு வீடியோ கேமராவில் நான் நேரம் அமைச்சிருந்தேன். உன்னை ஜீவரத்னம் 9:30 மணிக்கு வர சொன்னதால சரியா 9:30 மணிக்கு அது இயங்க ஆரம்பிக்கிற மாதிரி அமைச்சிருந்தேன். 1 மணி நேரம் இயங்கக்கூடிய பேட்டரி இணைச்சிருந்தேன். 1 மணி நேரம் இயங்கிட்டு அது தானா நின்று போயிருக்கும். நீ போனப்ப ஜீவரத்தினத்தோட நெஞ்சில ரத்தம் வழிஞ்சுக்கிட்டு இருந்துச்சா இல்ல உறைஞ்சு போயிருந்துச்சா? நினைவுபடுத்தி சொல்லு. ரத்தம் லேசா வந்துகிட்டு தான் இருந்த மாதிரி நினப்பு. அப்படின்னா நீ போனதுக்கும் கொஞ்ச நேரம் முன்னாடி தான் கொலை நடந்திருக்கணும், இல்லையா? ஆமா. அப்படின்னா நடந்த கொலைய நம்ம கேமரா துல்லியமா படம் எடுத்து வச்சிருக்கோம். கொலைகாரன் யாருன்னு சுலபமா தெரிஞ்சுக்கலாம். போலீஸ்ல சொல்லிடலாமா காசி? மண்டு, இந்த உண்மையை காசாக்குறது எப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஜீவரத்னம் சாகிறதால முதல்ல யாருக்கு லாபம் தெரியுமா? யாருக்கு? அவரோட 3 பசங்களுக்கும் தான். அந்த 3 பேர்ல ஒருத்தன் கொலை செஞ்சிருக்கணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஏன் புரியவே இல்ல? உனக்கு சேலை அவுக்கிறது மறுபடி கட்டுறது, இதை தவிர வேற எதுவும் புரியாது ரத்னா. இன்னொரு சிக்கல் இருக்கு. இப்போ கொலைங்கிறதால இப்போ போலீஸ் நுழைஞ்சிருக்கோம். படுக்கைக்கு நேர் மேல இருக்கிற வட்ட மர அலங்காரத்துக்கு பின்பக்கம் கேமரா மறைஞ்சிருக்கிறத கண்டுபிடிக்கவே வாய்ப்பில்ல. ஏன்னா எல்லா வட்டங்கள்லையும் கண்ணாடி பதிக்கப்பட்டிருக்கு. ஸ்க்ரூ கலட்டி பார்த்தாதான் தெரியும். போலீஸுக்கு ஸ்க்ரூ கலட்டி பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. அப்படி தோணவும் தோணாது. நான் வேணும்னா 4 நாளைக்கு வெளியூர் போயிடவா காசி என்றேன். ஆமா, அதான் நல்லது. அந்த கேமராவை அங்கிருந்து மறுபடியும் எடுக்கிற வேலைய நான் பார்த்துக்கிறேன் என்றான். தீர்த்தராமன் பேசுகிறேன். சந்திக்க விரும்புவதாக சொல்லி அனுப்பினேன். உள்ளே போய் திரும்பி வந்த மலையாள நர்ஸ் ஈறுகள் தெரிய சிரித்து,
உள்ள இருக்கிற நோயாளி வந்ததும் நீங்க போலாம் சார் என்றாள். சட்டம் போட்டு மாட்டியிருந்த பட்டங்களை பார்வையிட்டேன். டாக்டர் சண்முகநாதன் மருத்துவக் கல்லூரியில் கௌரவ பேராசிரியர் என்பது தெரிந்தது. ஆனால் உள்ளே போய் கை குலுக்கின போது மருத்துவக் கல்லூரி மாணவன் போலத்தான் தெரிந்தார். ஸ்டெத்தஸ்கோப்பை துண்டு போல ஒற்றை தோளில் போட்டு இருந்தார். என்ன விதத்தில் நான் உங்களுக்கு உதவட்டும் என்று அழகான ஆங்கிலத்தில் கேட்டார். உங்களுக்கு தமிழ் தெரியுமா என்று ஆங்கிலத்தில் கேட்டேன். தெரியும் என்றதும், அப்போ தமிழ்லையே பேசலாமா? தொழிலதிபர் ஜீவரத்னம் நேத்து காலையில கொலை செய்யப்பட்ட விபரம் தெரியுமா உங்களுக்கு என்றேன். காலையில பேப்பர்ல பார்த்து தான் தெரியும். இது நீங்க எழுதின மருந்து சீட்டு தானே, பாருங்க. நேற்று ஜீவரத்தினம் பாக்கெட்டில் இருந்து எடுத்த மருந்து சீட்டை காட்டினேன். ஆமா, நான் எழுதி கொடுத்தது தான். ஜீவரத்னம் இங்க வந்தாரா? இல்ல, நான் அவர் பங்களாவுக்கு போயிருந்தேன். எந்த பங்களாவுக்கு? பெசன் நகர் பங்களாவுக்கு தான். இதுல தேதி இல்ல. என்னைக்கு போனீங்க டாக்டர்? 4-5 நாள் இருக்கும். சரியா சொன்னால் பரவாயில்ல. 26ஆம் தேதி வர சொல்லி இருந்தாரா? போன் செஞ்சு கூப்பிட்டாரு. ஊசி எதுவும் போட்டீங்களா? ஆமா. அவருக்கு என்ன நோய் டாக்டர்? இது எதுக்கான மருந்துகள்? டாக்டர் தன் சுழற் நாற்காலியில் சங்கடமாக இப்படியும் அப்படியும் திரும்பினார். தொழில் ரீதியா உங்க நோயாளியோட நோயை பத்தி நீங்க வெளியிடுறது தர்மம் இல்லதான். ஆனா இப்போ அவர் உயிரோட இல்ல. எனக்கு ஒத்துழைக்கிறதுக்காக சொல்லலாம். இல்ல சார், இதை பாருங்க டாக்டர், நீங்க சொல்லலனாலும் இந்த சீட்டை நீங்க போட்ட ஊசியோட காலி பாட்டில வச்சு இது எந்த நோய்க்கான சிகிச்சைன்னு தெரிஞ்சுக்க முடியாதா என்றேன். முடியும். அவருக்கு பால் நோய் ஆரம்ப நிலை. அதுக்கான சிகிச்சை தான் நான் செஞ்சது. ஏற்கனவே அவரை உங்களுக்கு தெரியுமா? ஒரு மீட்டிங்ல பார்த்துருக்கேன். அறிமுகம் உண்டு, பழக்கம் இல்ல. இதுக்கு முன்னாடி அவருக்கு டாக்டருங்கிற முறையில சிகிச்சை தந்திருக்கீங்களா நீங்க? இல்ல, இதான் முதல் தடவை. இவ்வளவு கேட்டீங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கலாமா இன்ஸ்பெக்டர்? கேளுங்களேன். கொலைகாரனை கண்டுபிடிச்சிட்டீங்களா? தமாஷ் பண்றீங்களா? அவனை பிடிச்சிருந்தா உங்க ரூம்ல உட்காந்து கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் என்ன? டாக்டர், அவர் தன் உயிரை பத்தி கவலைப்பட்டு எதுவும் சொன்னாரா? இல்ல. வேற ஏதாவது பேசுனீங்களா? இந்த வயதுல ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறது பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு என்ன கேட்டாரு. நீங்க என்ன சொன்னீங்க? தாராளமா செஞ்சுக்கலாம்னு சொன்னேன். அந்த பங்களாவில் வேற யாரையாவது பாத்தீங்களா? இல்ல, அவர் மட்டும்தான் ஓய்வு எடுக்கிறதா சொன்னாரு. உடம்ப கட்டுப்படுத்த முடியலன்னா நீங்க சொல்ற மாதிரி ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கங்க. கண்ட பெண்களோடையும் பழகாதீங்கன்னு அறிவுரை சொல்லிட்டு வந்தேன். அதுக்கு என்ன சொன்னாரு? உங்களால சிகரெட் பிடிக்காம இருக்க முடியுமான்னு கேட்டாரு. ரொம்ப கஷ்டம்னு சொன்னேன். அதே மாதிரி தான் நான் இந்த விஷயத்துல பழகிட்டேன்னு சொல்லி சிரிச்சாரு. நான் டாக்டரை மேலும் சில கேள்விகள் கேட்டுவிட்டு புறப்பட்டேன். வெளியே வந்து நர்ஸிடம் நன்றி சொல்லி என் பைக்கை உயிர்ப்பித்தேன். 30 நிமிடங்கள் ஆயிற்று அதை ஆனந்தி ஜுவல்லரி வாசலில் நிறுத்துவதற்கு. ஆனந்தி ஜுவல்லரி முரட்டு கண்ணாடி கதவுகளுடன், வாசலில் கடோக் ஜகன் போன்ற காவல்காரனிடம், உள்ளே செயற்கை குளிருடன், கூரையெல்லாம் சக்தி வாய்ந்த விளக்குகளுடன், வெல்வெட் படுக்கையில் தங்க ஆபரணங்களுடன், நுழைகிற நபரை உற்று பார்க்கும் கேமராவுடன் இருந்தது. முதலாளியின் மேஜை மேல் கணக்கு போட்டு துப்பும் இயந்திரம் உட்கார்ந்திருக்க கொஞ்சம் கூட்டமாய் இருந்தது. என் உடுப்பை பார்த்ததும் நெற்றியில் குங்குமம் வைத்திருந்த முதலாளி என்னை எழுந்து நின்று வரவேற்று கேள்விக்குறியை முகத்தில் மாட்டிக்கொண்டார். ஒரு விசாரணைக்காக வந்திருக்கேன். உட்காருங்க சார். முதல்ல என்ன சாப்பிட்றீங்க? அதெல்லாம் வேணாம், உங்க பதில் தான் வேணும். என்ன விசாரணை சார்? இந்த பில்லை பாருங்க. முந்தா நாள் போட்ட பில். ஆமா, சொல்லுங்க. இதை வாங்கின ஒரு பேரை மேலே எழுதியிருக்கீங்க. இந்த ஜீவரத்னத்தை உங்களுக்கு தெரியுமா? அவ்வளவா தெரியாது. 3 தடவை நம்ம கடைக்கு வந்திருக்காரு, வாங்கியிருக்காரு. வாடிக்கையாளருங்கிற முறையில தெரியும், அவ்வளவுதான். நீங்க பேப்பர் படிக்கிறது இல்லையா? தங்க விலை மட்டும் பார்ப்பேன். ரேடியோ, டிவி இது போதாதா செய்திக்கு? இந்த ஜீவரத்னம் நேத்து இறந்து போயிட்டாரு. அடடே, நல்லா தானே இருந்தாரு. யாரோ கொலை செஞ்சிட்டாங்க. அட பாவமே. முந்தா நாள் இந்த நகையை எத்தனை மணிக்கு வாங்கினாருன்னு நினைவு இருக்கா? ராத்திரி 8 மணிக்கு மூட போற நேரத்துல வந்தார் சார். அவர் மட்டும்தான் வந்தாரா, கூட யாராச்சும் வந்தாங்களா? கடைக்குள்ள வந்தது அவர் மட்டும்தான். அப்படின்னா அவர் வந்த கார்ல அவர் மனைவி இருந்தாங்க. உளராதீங்க. அவரோட மனைவி இறந்து போய் பல வருஷம் ஆச்சே. எனக்கு என்ன சார் தெரியும்? 2 டிசைன் நெக்லஸ் தேர்ந்தெடுத்தாரு. இதுல 1 எடுத்துக்கிறேன். கார்ல என் மனைவி இருக்கா, காட்டிட்டு முடிவு பண்றேன். கூட யாரையாச்சும் வேணும்னா அனுப்புங்கன்னு சொன்னாரு. யாரையாச்சும் கூட அனுப்புனீங்களா? பின்ன யாரையும் நாங்க நம்ப முடியாது சார். வாட்ச்மேனை கூப்பிட்டு அவன் கையில பெட்டிகளை கொடுத்து காருக்கு எடுத்துட்டு போக சொன்னேன். அந்த பொண்ணு எப்படி இருந்தா? தூரத்துல இருந்து பார்த்தது சரியா தெரியல. கொண்டை போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். என்ன வயசு இருக்கும்? 20 தான் இருக்கும். வேற ஏதாச்சும் சொன்னாரா? இல்ல, பணமா கொடுத்து வாங்கிட்டு போயிட்டாரு. கார் வரைக்கும் போன உங்க வாட்ச்மேனை ஒரு நிமிஷம் கூப்பிடுங்களேன். அவன் அழைக்கப்பட்டு கதவு திறந்து வந்து என் அருகில் நின்றான். கையில் வழவழப்பான தடி வைத்திருந்தான். அவனிடம் விசாரணையை பற்றி சுருக்கமாக சொல்லிவிட்டு கேட்டேன். அந்த பொண்ணோட முகம் நினைவில் இருக்கா?
முந்தா நாள் தானே பார்த்தேன், சுலபமா மறந்துட முடியுமா? நல்லா நினைவு இருக்கு. பாதி ஏத்தி விட்டிருந்த கார் கண்ணாடி வழியா தான் பார்த்தேன். கொண்டை போட்டிருந்தாங்க, வெளிநாட்டு சேலை கட்டியிருந்தாங்க, நல்ல சிகப்பு, மூக்கு கூர்மை. அவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிட்டாங்க? இவர் என்கிட்ட இருந்து 2 நெக்லஸ் பெட்டியையும் வாங்கி கொடுத்து, இதுல எது பிடிச்சிருக்கு பாருன்னாரு. எதுக்கு இப்ப செலவு, எனக்கு வேணாம்னு அவங்க சொன்னாங்க. உன் பிறந்த நாளுக்கு ஏதோ ஒரு சின்ன பரிசுன்னு இவர் சொன்னாரு. இதுவா சின்ன பரிசு அப்படின்னு அவங்க சிரிச்சாங்க. உன் பிறந்த நாளை இந்த ஊர்ல கொண்டாட போறதில்ல, வேற திட்டம் வச்சிருக்கேன், இப்ப இதை முடிப்போம், சீக்கிரம் சொல்லுன்னாரு. அப்புறம் அவங்க உன்னை எடுத்துக்கிட்டாங்க, அவ்வளவுதான். அவங்க பேரை குறிப்பிட்டு பேசலையா? பேசினாரே. என்ன பேர் சொல்லி கூப்பிட்டாரு? வாட்ச்மேன் கண் மூடி யோசித்தான். இருங்க சார் சொல்றேன். என்னமோ ஒரு லான்னு முடியும். மஞ்சுளாவா? அது இல்ல, வந்து ஊர்மிளாவா என்றேன். அதேதான் சார், ஆமா ஊர்மிளான்னு தான் சொன்னாரு. நான் சொல்றப்ப வந்து காமிக்கிறவங்கள பார்த்து அதுல ஊர்மிளாவை அடையாளம் காட்டணும் நீங்க என்றேன். சரி சார் என்றான். ஊர்மிளா, மனைவி என்று அவர் அறிமுகப்படுத்திக் கொள்கிற ஊர்மிளா. பிறந்தநாள் பரிசாக நெக்லஸ் போடும் அளவிற்கு அதிகம் பழகின ஊர்மிளா. கொண்டை போட்ட சிகப்பு ஊர்மிளா யார்? அடுத்து அந்த மிடில் ஈஸ்ட் டிராவல்ஸ். விசாரித்தேன். ஜீவரத்தினத்தை ரொம்ப நாளாக தெரியும் என்றார்கள். அவரின் நிறுவனங்களுக்கான பயண காரியங்களை நாங்கள் பார்ப்பதில்லை என்றும் சொந்த வேலைகளை மட்டும் எங்களுக்கு தருவார் என்றும் தெரிவித்தார்கள். இந்த முறை போனில் பெங்களூருக்கு இன்ன தேதியில் 2 டிக்கெட்டுகள் வேண்டும் என்று சொல்லி பெயர்களையும் சொன்னாராம். இதற்கு முன்பு ஜீவரத்தினத்திற்கு அந்த டிராவல் செய்து கொடுத்த பயண காரியங்களை பற்றி விசாரித்தேன். குறிப்புகள் பார்த்து சொன்னார்கள். அதன்படி போன மாதமும் அதற்கு முந்தின மாதமும் பெங்களூருக்கு இதே ஜீவரத்தினம் ஊர்மிளா என்ற பெயர்களில் டிக்கெட்டுகள் வாங்கி தரப்பட்டிருந்தன. எப்போதாவது நேரில் வந்திருக்கிறாரா என்றேன். இல்லை என்றார்கள். அத்துடன் அங்கே முடித்துக்கொண்டு ஜீவரத்தினத்தின் வக்கீல் நண்பர் நாகராஜனை சந்திக்க சென்றேன். சாப்பிட்டு கொண்டிருப்பதாக சொன்னார்கள். வரவேற்பறையில் காத்திருந்தேன். ஆரம்பத்தில் இருந்து சிந்தித்தேன். ஜீவரத்தினம் ஏராள சொத்துக்கள் கொண்ட பணக்காரர், பெண் பித்தர். பிரேத பரிசோதனை அறிக்கைப்படி காலை 9:30 10க்குள் குத்தப்பட்டு இறந்து போயிருக்கிறார். அந்த பங்களாவிலோ யாருமே இல்லை. வந்து முதலில் பார்த்தது கடைசி மகன். கத்தியில் ரேகை எதுவும் கிடைக்கவில்லை என்றும் லேபரேட்டரி அறிக்கை சொல்லிவிட்டது. நேரில் பார்த்த சாட்சி எதுவும் இல்லை. கொஞ்சம் இழுத்தடிக்கப் போகிறது இந்த வழக்கு. காசிநாதன் பேசுகிறேன். என் செயலுக்கு சாதகமானது எப்போதுமே இரவுதான். இடுப்பில் ஸ்க்ரூ டிரைவருடன் சைக்கிள் மிதித்தேன். நேற்று இரவு வீடியோ கேமரா எடுப்பதற்காக ஜீவரத்தினத்தின் கொலை விழுந்த பங்களாவுக்கு போன நான் 2 போலீஸ்காரர்களும் உறங்காமல் காவல் நின்ற காரணத்தால் எதுவும் செய்ய முடியாமல் திரும்பிவிட்டேன். 1 வாரம் கழித்து வா என்று செலவுக்கு பணம் கொடுத்து ரத்னாவை நேற்றிரவு தாதர் எக்ஸ்பிரஸில் பாம்பாய்க்கு அனுப்பி வைத்தேன். இன்று காலையில் நிலைமை எப்படி இருக்கிறது என்று பார்ப்பதற்காக சும்மா அந்த பங்களா பக்கம் போனபோது வாசலில் ஜீப்கள் 2 நின்றன. அதன் டிரைவரை ஏதும் தெரியாத அப்பாவியாய் விசாரித்தேன். நேத்துதான் இங்க கொலைன்னாங்க, இன்னைக்கு என்ன, இன்னைக்கும் கொலையா? இல்ல அது சம்பந்தமா மறுபடி வந்திருக்காங்க. ஓஹோ, விட்டது தொட்டது என்று நிதானமாக பார்க்க வந்திருக்கலாம். இன்றைக்கு இரவும் போலீஸ் காவல் காக்குமா என்பது தெரியவில்லை. அநேகமாக விலகி இருப்பார்கள். அவர்கள் இல்லை என்றால் என் வேலை சுலபம். எத்தனை வலுவான பூட்டுகள் போட்டாலும் இந்த பங்களாவின் உள்ளே எப்படி நுழைவது என்பது எனக்கு தெரியும். ஏற்கனவே 2 முறை அப்படி நுழைந்தும் இருக்கிறேனே. என் முதல் திட்டம் ஜீவரத்தினத்தை மிரட்டி லட்சமாக பணம் கறப்பதுதான். அதற்கு கருவியாக ரத்னாவுடன் அவர் சரசமாடும் வீடியோ கேசட்டை பயன்படுத்த நினைத்து கதை இப்போது எப்படியோ மாறிவிட்டது. இப்போது என் கவலையெல்லாம் அந்த கேசட்டில் கொலைகார நபரின் முகம் தெளிவாக பதிவாகி இருக்க வேண்டுமே என்பதுதான். வெறும் உச்சந்தலையும் முதுகும் மட்டும் பதிவாகியிருந்தால் நபரை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாதே. 2வது கவலை, கொலைகாரன் அந்த 3 மகன்களில் ஒருவனாக இருக்க வேண்டும். அப்போதுதான் மிரட்டி நிறைய பணம் பிடுங்க முடியும். எவனோ முன்பின் தெரியாத காசில்லாத நபராய் இருந்தால் என் மிரட்டல் எடுபடாது. நான் சைக்கிளை சற்று வேகமாக மிதித்தேன். சிலுசிலுக்கும் காற்று என்னை தடவிவிட்டு எனக்கு பின்னால் வந்து கொண்டிருப்பவர்களை தடவி சென்றது. கல்யாணம் முடிந்த மண்டபத்தரையில் மலர் இதழ்களின் சிதறல் போல வானம் முழுக்க நட்சத்திரங்கள் சிந்தி இருந்தன. கடற்கரையை நோக்கிய அந்த பங்களா இருந்த பகுதிக்கு நான் வந்தபோது மணி 1 தாண்டி இருந்தது. அலைகளின் சத்தம் சுமாராக கேட்டது. பங்களா ஈரக்காற்றிலும் மங்கலான வெளிச்சத்திலும் நனைந்து கொண்டிருக்க வாசலில் போலீஸ்காரர்களை காணோம். எனக்கு நிம்மதி மூச்சு வந்தது. பங்களா அருகில் ஒரு கொத்து நிழல் தேடி அங்கே சைக்கிளை நிறுத்திவிட்டு காம்பவுண்ட் சுவரை சுற்றி கொண்டு பின்புறம் வந்தேன். 5 ஆண்டுகளுக்கு முன் வீடு புகுந்து திருடின தொழில் லாவகத்தில்
சுவர் மேல் பதித்து வைக்கப்பட்டிருந்த கண்ணாடி துண்டுகளை தொந்தரவு செய்யாமல் உள்ளே குதித்தேன். அப்புறம் எப்படி ஜீவரத்தினத்தின் படுக்கை அறைக்குள் பிரவேசித்தேன் என்பதை என் செயல்களின் ஒரு நுணுக்கத்தையும் விடாமல் விளக்க நான் தயார். திருடர்களுக்கு ஐடியா தருகிறார் என்று அனாவசியமாக ஒரு எழுத்தாளர் திட்டு வாங்குவார். எனவே அதெல்லாம் வேண்டாம். ஜீவரத்தினத்தின் படுக்கை அறையில் இரத்த வீச்சம் மிச்சம் இருந்தது. கொண்டு வந்திருந்த டார்ச் வெளிச்சத்தை மட்டும் பயன்படுத்தினேன். கழுவி தள்ளப்பட்ட பின்னரும் விரிப்பு விரிக்கப்படாமல் ஒரு பக்கமாக சுருட்டி வைக்கப்பட்டிருக்க படுக்கையில் மெத்தை விரிப்பில்லாமல் இருந்தது. அறையின் மூலையில் இருந்த உயரமான ஸ்டூலை கொண்டு வந்து படுக்கையின் மேலே போட்டு ஏறினேன். நான் வீடியோ கேமரா மறைத்து வைத்திருந்த மர அலங்கார வட்டத்தின் 4 ஸ்க்ரூக்களையும் நிதானமாக கழற்றி எடுத்தேன். உள்ளே இருந்து சின்ன சைஸ் கேமராவை வெளியில் எடுத்தேன். அதன் தனியான பேட்டரி யூனிட்டையும் எடுத்தேன். அவசரமாக கேசட் பகுதியை மட்டும் திறந்து பார்த்து திருப்தியடைந்தேன். நாடா முழுக்க இடம் மாறியிருந்தது. அதாவது என் நேர அமைப்புப்படி கேமரா இயங்கியிருக்கிறது. 9:30 முதல் 10:30 வரை. முன்போல மரவட்டத்தை வைத்து ஸ்க்ரூ செய்தேன். ஸ்டூலை அதன் இடத்தில் போட்டேன். நான் கொண்டு வந்திருந்த தோளில் மாட்டும் லெதர் பேக்கில் எல்லாவற்றையும் எடுத்து வைத்து கொண்டு எப்படி உள்ளே வந்தேனோ அப்படி வெளியே வந்தேன். தடயங்கள் எதையும் விட்டுவிடவில்லையே என்று என்னையே கேள்வி கேட்டுக்கொண்டு நிச்சயப்படுத்தி கொண்ட பிறகு சைக்கிளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டேன். வீட்டிற்கு போக வேண்டும். அங்கே கேமராவை வைத்துவிட்டு கேசட்டை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். என் வீட்டில் அதை போட்டு பார்க்க டெக் இல்லை. ரத்னா வைத்திருக்கிறாள். ரத்னாவின் வீட்டு சாவி கொடுத்து சென்றிருக்கிறாள். சாவி எடுத்துக்கொண்டு அவள் வீட்டிற்கு வந்து போட்டு பார்க்க வேண்டும். பேப்பரில் பரீட்சை முடிவை பார்க்கிற மாணவனின் படபடப்பு எனக்கு இருந்தது. நினைத்தபடி என் வீட்டில் எல்லாவற்றையும் வைத்துவிட்டு சாவி எடுத்துக்கொண்டேன். மறுபடி சைக்கிள் மிதித்து ரத்னாவின் வீட்டிற்கு வந்தபோது மணி 2. கதவை திறந்து உள்ளே வந்து கூடத்தில் ஒரே ஒரு விளக்கை மட்டும் போட்டுக்கொண்டு டெலிவிஷன் ஸ்டாண்டை நெருங்கினேன். வீடியோவில் கேசட்டை பொருத்தி பின்புறமாக சுழலவிட்டு நாடா நின்றதும் அதை திரையில் ஒளிபரப்பும் சுவிட்சை தட்டப்போன சமயம் டெலிபோன் ஒலித்தது. அந்த நேரத்தில் அதை எதிர்பார்க்காததால் தூக்கி வாரி போட்டது. எடுப்பதா வேண்டாமா? யார்? ஒலி தொடர்ந்து கொண்டே இருக்க நான் சென்று எடுத்தேன். ஹலோ என்றேன். ரத்னா இல்லையா என்று கேட்டது ஆண் குரல். நீங்க யாரு? நீங்க யாரு என்றது பதிலுக்கு. ரத்னாவோட கணவன். ஐயோ, கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சா? கோச்சுக்க கூடாது. ரத்னா இப்போ தொழில்ல உண்டா இல்லையா? எனக்கு ஊர் கொச்சின். மெட்ராஸ் வந்ததும் முதல் காரியமா ரத்னாவை கூப்பிடுவேன். அதான். ரத்னா இனிமே அப்படி வரமாட்டா. சரி விடுங்க. மகேஸ்வரின்னு ஒரு ஃபோன் நம்பர் வச்சிருக்கேன். நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ரத்னாவை கல்யாணம் பண்ணிக்க தியாக உள்ளம் வேணுங்க. வைடா போன. நான் கோபமாக வைத்துவிட்டு சுவிட்சை போட்டுவிட்டு எதிரே ஒரு நாற்காலியை இழுத்து போட்டுக்கொண்டு பரபரப்பாக நகம் கடித்துக்கொண்டு திரையை பார்த்தேன். மேல் கோணத்தில் இருந்து ஜீவரத்தினத்தின் படுக்கை தெரிந்தது. படுக்கை மட்டும். ஜீவரத்தினம் இல்லை. திரை ஓரத்தில் 9:30 என்று நேரம் 2 முறை ஒளிர்ந்துவிட்டு அணைந்தது. படத்தில் ஒளி இல்லை. அதை அமைக்கவும் இல்லை நான். கேமராவின் பார்வையில் பட்ட சதுரத்தில் அடங்கின ஒரு ஜன்னலின் திரை காற்றில் உயர்வதும் அடங்குவதுமாக இருந்தது. 7-8 நிமிடங்களாக இதே போன்று படுக்கையே தெரிந்து கொண்டிருக்க திடீரென்று ஜீவரத்தினம் நுழைந்தார். படுக்கை அருகே இருந்த நிலைக்கண்ணாடியில் அவர் தலை சீவிக்கொள்வது, ஜிப்பா போல ஒரு ஆடையை அணிந்து கொள்வது எல்லாம் மேல் கோணத்தில் தொடர்ந்தது. ஜீவரத்தினம் படுக்கையின் ஓரத்தில் அமர்ந்து சக்கரங்கள் பொருத்தின டீபாயை தன் அருகில் இழுத்து வைத்து கொண்டு கண்ணாடி மதுக்கிண்ணத்தில் இளம் மஞ்சள் நிற மதுவை ஊற்றிக்கொண்டு சோடா ஐஸ் எதுவும் போட்டுக்கொள்ளாமல் அப்படியே குடித்தார். தலையை ஒரு முறை உதறிக்கொண்ட அவர் மறுபடி கிண்ணத்தில் நிரப்பிக்கொண்டு இடைவெளி தராமல் அருந்தினார். சிகரெட் ஒன்றை பற்ற வைத்து கொண்டார். படுக்கையில் முதுகுக்கு தலையணை கொடுத்து சாய்வாக அமர்ந்து ரசனையாக அந்த சிகரெட்டை புகைத்து முடித்தார். கண்களை மூடிக்கொண்டு போதையை ரசித்தார். திடீரென்று அவர் அவசரமாக விழிப்பதும் அறையின் வாசல் பக்கம் அவரின் பார்வை இருப்பதும் தடுமாறி எழுந்து என்னவோ பேசுவதும் தெரிய, அடுத்து அவரின் கண்களில் மிரட்சியும் பயமும் தெரிய, இப்போது 2 வலுவான கைகள் தடுமாறி நின்ற ஜீவரத்தினத்தின் மார்பில் கை வைத்து தள்ளுவதும் அவர் படுக்கையில் அப்படியே மல்லாந்து விழுவதும் தெரிய என் பரபரப்பு அதிகமாயிற்று. தள்ளின கைகளுக்கு சொந்தமானவன் இதோ படுக்கையில் பாய்ந்து குத்தப் போகிறான். தன்னை எனக்கு அடையாளம் காட்டிக்கொள்ள போகிறான் என்று தவிப்பாய் பார்க்க, சை, இந்த வினாடியில்தான் அந்த ஏரியா முழுக்க மின்சாரம் நின்று போனது. சூரியகுமார் பேசுகிறேன். நடுவில் பல பேர் பேசியதில் என்னை மறந்துவிடவில்லையே நீங்கள்? நான் தான் ஜீவரத்தினத்தின் கடைசி பையன் என்று நினைவுபடுத்த தேவையில்லையே. அரசாங்க ஆஸ்பத்திரியில் கொடுத்த அப்பாவை தகனம் செய்து உறவினர்களுக்கு விருந்து செய்து எல்லா காரியங்களும் முடித்து 4 தினங்களுக்கு பிறகுதான் நான் சவரம் செய்யாத முகத்தோடு
என் அச்சகத்துக்கு வந்தேன். துக்கம் விசாரிக்க வந்திருந்த கான்பூர் மாமா என்னை திடீர் திடீர் என்று கட்டிக்கொண்டு அழுதுவிட்டு கடைசியாக, ஜீவா உயிலெல்லாம் எழுதிட்டானா இல்லையா என்றார். எனக்கு தெரியல என்றேன். என்னடா இது, இத்தனை அசடா இருக்க? ஏன் மாமா அப்படி சொல்றீங்க? உங்க தாத்தா சல்லி காசு விட்டுட்டு போகல, கட்டடமா நிக்குதே, பேங்க் பூரா கொட்டி வச்சிருக்கே, எல்லா சொத்தும் ஜீவரத்னம் சுயமா சம்பாரிச்சது. உங்க அப்பனை பத்தி உனக்கு தெரியாதா? தப்பா எடுத்துக்காத. ஊருக்கு வப்பாட்டி, அதுல ஏதாச்சும் வில்லங்க வந்துடக்கூடாதே. இப்ப என்ன சொல்றீங்க நீங்க? உங்க அப்பா உயில் எழுதி வச்சிருக்கானா இல்லையா? அதான் தெரியலன்னு சொன்னேனே, முதல்ல அதை தெரிஞ்சுக்கோ, அப்புறம் சொல்றேன் என்றார். இவர் சொல்வதில் ஏதோ விஷயம் இருக்க வேண்டும் என்று நினைத்து நான் பெரிய அண்ணன் சந்திரசேகரிடம் கேட்டேன். நேத்தே நான் வக்கீலுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் சூரி. அப்பா உயில் எழுதணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாராம், ஆனா எழுதலையாம். இப்போ சட்டப்படி எல்லா சொத்துக்களும் நம்ம 3 பேருக்கு தான். அதுல பிரச்சனை எதுவும் இல்ல, நீ கவலைப்படாத என்றான். எனக்கு கவலை எதுவும் இல்ல, சும்மா கேட்டேன் என்றேன். இத்தனை அவசரமாக அவன் ஃபோன் செய்து விசாரித்து தகவலை தயாராய் வைத்திருந்தது எனக்கு ஆச்சரியம் தந்தது. பணத்தின் மேல் எவ்வளவு குறியாய் இருக்கிறான். மாமாவிடம் விஷயத்தை சொன்னபோது, என்ன சொல்லு, உங்க அண்ணன் சாமர்த்தியம் உனக்கு வராதுரா என்றார். ஏன் மாமா என்றேன். வக்கீல நேத்து தான் விசாரிச்சிருப்பானா? அப்படிதான் சொன்னாரு. ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருப்பான், அவன் கெட்டிக்காரன். நேத்து தான் ஃபோன் செஞ்சு கேட்டதா சொன்னாரே. மண்டு, வேணும்னா ஒரு காரியம் செய். என்ன? உங்க வக்கீல் யாரு? நாகராஜன். இப்பவே அவருக்கு ஃபோன் செஞ்சு சாமர்த்தியமா விசாரி. நானும் சரி என்று உடனே வக்கீல் நாகராஜனின் எண்களை சுழற்றி அவரின் உதவியாளர் பேசி அப்புறம் அவர் பேசினதும், வணக்கம் சார், நான் சூரியகுமார் பேசுறேன். வணக்கம் தம்பி. என்ன? ஒரு சின்ன சந்தேகம், அண்ணன் கேட்க சொன்னாரு. என்ன? நேத்து உங்களை ஃபோன் செஞ்சு விசாரிச்சாராமே, அதுல இருப்பா. எந்த அண்ணனை சொல்ற? சந்திரசேகர் அண்ணன் தான். நேத்தெப்ப எனக்கு ஃபோன் செஞ்சாரு? இல்லையே. அதான் சார், அப்பா உயில் எழுதியிருக்காரான்னு விசாரிச்சாராமே. நேத்து இல்லையப்பா, 10 நாளைக்கு முன்னாடி இல்ல ஃபோன் செஞ்சு கேட்டாரு. சரி, எப்ப கேட்டா என்ன? நீ தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருப்ப. உன் சந்தேகம் என்ன சொல்லு. ஃபோன்ல வேணாம் சார், நேர்லயே வரேன். நான் ஃபோனை வைத்ததும், என்னவா என்றார் மாமா. நேத்து ஃபோன் செய்யலையாம், 10 நாளைக்கு முன்னாடி தான் செஞ்சாராம். பாத்தியா, நான் சொல்லல. சரி, அது போகட்டும். சோத்துக்கு இல்லாம ஜீவரத்தினம் திண்டாடின காலத்துல 2 வருஷம் அவனை என் வீட்டுல சும்மா உட்கார வச்சு சோறு போட்டிருக்கேன். 3 பொண்ணு சமைஞ்சு கல்யாணத்துக்கு நிக்கிது. அண்ணங்க கிட்ட சொல்லு, 3 பேரும் பார்த்து இந்த சந்தர்ப்பத்துல உதவி செய்யலாம் என்றார் மாமா. நான் யோசனையாக தலையாட்டினேன். என் அச்சகத்தின் அலுவலகத்திற்கு வந்த நான் மேஜை மேல் தேங்கியிருந்த வேலைகளை வரிசையாக கவனித்துக் கொண்டிருக்கும் போது பியூன் உள்ளே வந்து, சார், உங்களை பார்க்க பிரபாகர்னு யாரோ வந்திருக்காரு என்றார். வர சொல்லு என்றேன். இந்த 4 நாட்களில் நான் சுத்தமாக புவனேஸ்வரியை பற்றிய நினைவே இல்லாமல் இருந்தேன். அவள் அண்ணன் பிரபாகர் உள்ளே வந்து அமைதியாய் எதிர் நாற்காலியில் அமர்ந்தான். என்ன சார் இப்படி ஆயிடுச்சு என்றான். என்ன செய்யறது, புவனேஸ்வரி எங்க? வீட்டில தான் இருக்கா. விஷயம் கேள்விப்பட்டதும் ஒரே அதிர்ச்சி. என்னதான் ஃபோன் செஞ்சு உங்ககிட்ட பேசிட்டாலும் நேர்ல துக்கம் விசாரிக்க வர சங்கடம். உங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு எப்படி அறிமுகப்படுத்துறதுன்னு நீங்க சங்கடப்படுவீங்க. அதனாலதான் நீங்க அச்சகம் வர ஆரம்பிச்சதும் இங்க வந்து பார்க்கலாம்னு நினைச்சோம். வந்துட்டாரான்னு பார்த்துட்டு வர சொன்னான், அதான் வந்தேன். என்னங்க இது, நமக்குள்ள என்ன சம்பிரதாயம்லாம்? இந்த சோகத்துல நான் எப்படி வெளியே வர முடியும்? போலீஸ் வேற 2-3 தடவை சந்திச்சு விசாரிச்சாங்க. வீட்டில் எல்லாரோட ரூமையும் சோதனை போட்டாங்க. மனசே சரியில்லை. அப்பா கொலை செய்யப்பட்டா மனசு எப்படி சார் நல்லா இருக்கும்? போலீஸ் என்ன சொல்லுது? எதுவும் கண்டுபிடிச்சிருக்காங்களா? இது வரைக்கும் இல்லை, ஆனா சுறுசுறுப்பா இருக்காங்க. என்னோட அச்சகத்துல வேலை பார்க்குறவங்க வீடுகளுக்கெல்லாம் போய் நான் எப்படி என்ன டைப்புன்னு எல்லாம் விசாரிச்சிருக்காங்க. என்ன கண்டுபிடிச்சி என்ன சார்? நான் போய் போனாவை கூட்டிட்டு இங்கே வரவா? ஐயே, எதுக்கு? ஒரு 10 நிமிஷம் இருங்க, இந்த வேலையை முடிச்சிட்டு வரேன். 2 பேருமே உங்க வீட்டுக்கு போகலாம். சொன்னபடி 1/4 மணி நேரத்தில் என் காரில் பிரபாகரையும் ஏற்றிக்கொண்டு அவன் வீட்டிற்கு சென்றேன். புவனேஸ்வரி என் வருகையை எதிர்பார்க்கவில்லை. என்னை பார்த்ததில் சந்தோஷமும் அதே சமயத்தில் என் சோகத்தில் பங்கு கொள்ளும் நோக்கில் அதை மறைக்கிற முயற்சியும் அவள் முகத்தில் தெரியவில்லை. மேஜை மேல் இருந்த மருந்து பாட்டிலையும் மாத்திரை அட்டைகளையும் பார்த்துவிட்டு கேட்டேன், யாருக்கு உடம்பு சரியில்லை? எனக்கு தான் என்றாள். 4 நாளா காய்ச்சல், இப்போ தேவலாம். முகமே வாடி இருக்கு புவனா என்றேன். கொஞ்ச நேரம் பேசிக் கொண்டிருந்து விட்டு புறப்பட்டு மறுபடி என் அலுவலகம் திரும்பினேன். எனக்காக சப் இன்ஸ்பெக்டர் பாண்டியன் காத்திருந்தார். வாங்க சார் என்றேன். உங்களுக்கு சொந்தமான ஒவ்வொரு நிறுவனமா விசாரிச்சுட்டு இருக்கோம். இப்ப இந்த அச்சகம் வந்திருக்கோம். இங்க ஊர்மிளான்னு ஒரு பொண்ணு வேலை பார்க்குதாமே. ஆமா, இதை ஏன் சொல்லல நீங்க? உடனே அந்த பொண்ணை இங்க கூட்டிட்டு வர சொல்லுங்க. சரி சார் என்று பியூனை அழைத்து விபரம் சொல்லி அழைத்து வர சொன்னேன்.
இங்க அந்த பொண்ணு என்ன வேலை பார்க்குது? அச்சு கோக்குற பிரிவுல வேலை, தினக்கூலி சார். கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்த பாவாடை சட்டை போட்ட 12 வயது ஊர்மிளாவை பார்த்ததும் பாண்டியன் அதிர்ந்தார். ஒண்ணுமில்ல, நீ போம்மா என்று அனுப்பிவிட்டு, இந்த சின்ன பொண்ணு தான் ஊர்மிளாவா? ஆமா. வேற பெரிய பொண்ணு யாரும் இல்லையா? 14 பேர் இருக்காங்க. ஊர்மிளான்னு யாரும் இல்ல. என்கிட்ட சொல்லலாம்னா சொல்லுங்க. யார் இந்த ஊர்மிளா? எதுக்காக அவளை தேடுறீங்க? மிஸ்டர் சூரியகுமார், உங்க அப்பா சமீபமா ஊர்மிளாங்கிற பொண்ணுகிட்ட ரொம்ப நெருங்கி பழகி இருக்காரு. 2 தடவை பெங்களூர் அழைச்சிக்கிட்டு போயிட்டு வந்திருக்காரு. கொலையானதுக்கு மறுநாள் கூட 2 பேரும் போறதா திட்டம். இந்த ஊர்மிளாவை கல்யாணம் செஞ்சுக்க உங்க அப்பாவுக்கு ஒரு எண்ணம் கூட இருந்திருக்கு. நான் மெலிதாக சிரித்து, என்ன சார் ஜோக் அடிக்கிறீங்க? வசந்தகுமாரோட ஜாதகம் எடுத்து பெண் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. பெண் விஷயத்துல சபலக்காரர் தான் அவரு. ஆனா இப்போ இல்ல என்றேன். உங்களை இப்போ குழப்ப விரும்பல. முழு ஆதாரங்களும் கிடைச்சதும் புரிஞ்சுக்குவீங்க. இந்த ஊர்மிளா கிடைச்சாலே பாதி வழக்கு முடிஞ்ச மாதிரி தான். எழுந்து கொண்ட சப் இன்ஸ்பெக்டர் பாண்டியன் என் கையை குலுக்கி விடை பெற்றார். பாண்டியன் பேசுகிறேன். சூரியகுமாரிடம் இருந்து கை குலுக்கி விடை பெற்ற நான் நேராக இன்ஸ்பெக்டர் தீர்த்தராமனை ஸ்டேஷனில் வந்து சந்தித்தேன். போனில் பேசிக் கொண்டிருந்தார். போனை வைத்துவிட்டு நிமிர்ந்து, பாண்டியன், இப்படி உட்காருங்க என்றார். எதிர் நாற்காலியில் அமர்ந்தேன். என்ன ஆச்சு ஊர்மிளா என்றார். ஜீவரத்னத்துக்கு சொந்தமான நிறுவனங்கள் எத்தனையோ அத்தனைக்கும் போயிட்டு வந்துட்டேன் சார். அவங்க நிறுவனங்கள் எதுலையும் ஊர்மிளான்னு யாரும் வேலை பார்க்கல என்றேன். இன்ஸ்பெக்டர் கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்தார். பாண்டியன், நாம தப்பான பாதையில போறோமோ? இல்ல சார், முறைப்படி தான் செயல்படுறோம். பிரேத பரிசோதனை அறிக்கையில ஜீவரத்னத்தோட நெஞ்சில உள்ள காயத்தோட தன்மைய விவரிச்சிருக்கிறதுல இருந்து அப்படி ஒரு ஆழமான கத்தி குத்த ஒரு ஆணால தான் செய்ய முடியும்னு தீர்மானிச்சோம். அப்படியே விசாரிக்க ஆரம்பிச்சோம். கொலை நடந்த நேரம் என்ன? 9:30 10 சார். அந்த சமயத்துல ஜீவரத்னத்தோட 3 பையன்களும் எங்க இருந்தாங்க? பெரிய பையன் சந்திரசேகரும் கடைசி பையன் சூரியகுமாரும் வீட்டுல பேசிக்கிட்டு இருந்ததா சொன்னாங்க. அத வேலைக்காரன் முத்தையாவும் உறுதி செய்யறான். அப்புறம் சந்திரசேகர் தன் அலுவலகம் போயிட்டாரு. சூரியகுமார் பங்களாவுக்கு வந்து கொலையான அப்பாவை பார்த்து பதறி நமக்கு போன் செஞ்சாரு. நடுப்பையன் வசந்தகுமார், அவர் கம்பெனி கிட்டங்கியில இருந்திருக்காரு. கொலை செய்தி கூட அங்கதான் போயிருக்கு. கிட்டங்கியில வாட்ச்மேன், சூப்பர்வைசர், மேனேஜர் எல்லாரையும் ரகசியமா விசாரிச்சுட்டேன். கிட்டங்கில தான் இருந்ததா சொல்றாங்க. இந்த 3 பேரையும் நாம சந்தேகப்பட வேணாம்னு முழுமையா ஒதுக்க முடியல. அதனாலதான் தனித்தனியா 3 பேரோட நடவடிக்கைகளையும் கவனிச்சு அப்பப்போ நமக்கு விபரங்கள் தர நபர்களை போட்டிருக்கோம். இதை தவிர கொலை நடந்த ரூம்ல கிடைச்ச தகவல்களை வச்சு விசாரிச்ச அளவுல ஊர்மிளாங்கிற பொண்ணோட ரகசிய தொடர்பு வச்சிருக்கிறது தெரியுது. அந்த பொண்ணு மூலமா ஏதாச்சும் நமக்கு தகவல் கிடைக்கலாம்னு பார்த்தா ஊர்மிளாவையே கண்டுபிடிக்க முடியலையே. ஆட்டோக்காரங்களை விசாரிக்க சொன்னேன். என்ன ஆச்சு? விசாரிச்சிட்டேன் சார். கொலை நடந்த அன்னைக்கு அதே காலையில தேனாம்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட ஒரு பொண்ணை ஏத்திக்கிட்டு வந்து பெசன் நகர் பங்களா வாசல்ல விட்டதா ஒரு ஆட்டோக்காரன் சொல்றான். ஆனா முகம் மறந்து போச்சுங்கிறான். அவங்கிட்ட இருந்து சரியான தகவல் எதுவும் கிடைக்கல சார் என்றேன். 2 பேரும் சற்று மௌனமாக இருந்தபோது போன் ஒலித்தது. இன்ஸ்பெக்டர் எடுத்தார். சார், இன்ஸ்பெக்டர் தீர்த்தராமன் இருக்காரா என்ற எதிர்முனை குரல் சன்னமாக கேட்டது. தீர்த்தராமன் தான் பேசுறேன். நான் ஆனந்தி ஜுவல்லரியிலேருந்து வாட்ச்மேன் பேசுறேன் சார். என்ன சொல்லுங்க? நீங்க கடைக்கு வந்து விசாரிச்சிங்களே, கார்ல பார்த்த பொண்ணை பத்தி கேட்டீங்களே? ஆமா, அந்த பொண்ணை பார்த்தேன். எங்க எங்க என்று பதறினார் இன்ஸ்பெக்டர். நேர்ல இல்ல சார், ஒரு புத்தகத்துல. ஐயோ, எந்த புத்தகத்துலன்னு சொல்லியா சீக்கிரம்? இந்த வார டால்னா புத்தகத்துல நடுப்பக்கத்துல அந்த பொண்ணு படத்தை போட்டிருக்காங்க. ஆனா ஊர்மிளான்னு போடல. ஒரு படத்து பெயர் போட்டு இந்த படத்துல புது நடிகை மோகன பாரதின்னு போட்டிருக்கு. ஆனாலும் எனக்கு சந்தேகமே இல்லை சார். அன்னைக்கு ஜீவரத்னம் சார் கார்ல இருந்ததும் நகையை தேர்ந்தெடுத்ததும் இதே பொண்ணுதான். சரி, நாங்க விசாரிச்சுட்டு உங்களையும் அழைச்சிட்டு போறோம். கூட வந்து நேர்ல பார்த்து உறுதியா சொல்லுங்க என்று வைத்த இன்ஸ்பெக்டர் என்னை பார்த்து, சொன்னது பூரா கேட்டீங்களா என்றார். கேட்டேன். உடனே அந்த பத்திரிக்கையை வாங்கிட்டு வர சொல்லிட்டேனே என்றேன். இந்த முயற்சியாவது வெற்றியில முடியணும் என்று கவலைப்பட்டார். கொஞ்ச நேரத்தில் கான்ஸ்டபிள் புத்தகத்தோடு வர வாங்கி நடுப்பக்கம் பிரித்து பார்த்தோம். நேராய் பார்த்து சிரிக்கும் நவீன உடையில் இருக்கும் அந்த பெண்ணின் வண்ணப்படத்திற்கு கீழே அருகில், மிக அருகில் என்ற படத்தில் புது நடிகை மோகன பாரதி என்று ஒரு வரி செய்தி மட்டுமே இருந்தது. உடனே பத்திரிகையின் விலாச பகுதி தேடி போன் நம்பர் இருக்கிறதா என்று பார்த்தேன். போடப்படவில்லை. போன் டைரக்டரி எடுத்து புரட்டி எண் குறித்து இன்ஸ்பெக்டரிடம் நீட்ட, நீங்களே விசாரிங்க என்றார். நான் எண்களை சுழற்றி காத்திருந்தேன். ஹலோ டால்னா என்றார்கள். நான் என்னையும் வழக்கையும் பற்றி சுருக்கமாக சொல்லிவிட்டு, அதனால அந்த மோகன பாரதியோட விலாசம் வேணும் சார்
என்றேன். அந்த புகைப்படத்தை எடுத்தவர் கூட இப்ப அலுவலகம் வந்திருக்காரு. ஒரு நிமிஷம் காத்திருங்க. காத்திருந்தேன். பிறகு விலாசம் சொல்லப்பட்டன. போன் கிடையாது என்றார்கள். போய் பார்த்துட்டு வந்துடுறீங்களா? நானும் வரட்டுமா என்றார். வேணாம் சார், நான் முதல்ல இந்த விலாசத்துல போய் பார்த்துட்டு என் சந்தேகம் உறுதியானா அப்புறம் ஆனந்தி ஜுவல்லரிக்கு வந்து வாட்ச்மேனை கூட்டிகிட்டு வந்து உறுதியானது உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அப்புறம் நீங்க வரலாம் என்றேன். மோட்டார் பைக்கை எடுத்துக்கொண்டு கே நகருக்கு விரைந்தேன். அசோகா ஸ்தூபி அருகாக இருந்தது விலாசத்தில் இருந்த காலனி. வரிசையாய் ஒரே மாதிரி வீடுகள். அதில் எண் பார்த்து வண்டியை நிறுத்தி இறங்கினேன். வாசலில் கட்டி போடப்பட்டிருந்த நாய் சுகமாக உறங்கிக் கொண்டிருக்க, சாத்தியிருந்த கதவின் அருகே அழைப்பு மணிக்காக பித்தான் எதுவும் இல்லாததால் விரலை மடக்கி தட்டினேன். அருகாமை மரத்திலிருந்து ஒரு காக்கா தன் பெயரை சொன்னது. யாரு என்று பெண்ணின் குரல் கேட்டது. கதவு திறங்க, போலீஸ். கதவு திறக்கப்பட்டதும் 50 வயது மதிக்கத்தக்க ஒரு அம்மாள் வயதுக்கு பொருத்தமில்லாத கவர்ச்சியான அலங்காரத்தில் மெலிதான சேலையில் இருந்தாள். என்ன சார், மோகன பாரதி இருக்காங்களா? மாடியில தூங்குறா, எழுப்புங்க, பார்க்கணும். உள்ள வரலாமா? நுழைந்து சோஃபாவில் அமர்ந்தேன். என்ன விஷயம் சார்? அதை அவங்க கிட்ட தான் சொல்லணும். நீங்க யாரு? அவ அம்மா. அப்பா இருக்காரா இங்க? இல்ல, அவர் ஜெய்ப்பூர்ல இருக்காரு. வீட்டுல ஆம்பளைங்க வேற யாரும் இல்லையா? இல்ல, நானும் பாப்பாவும் தான். அது யாரு பாப்பா? என் மகளைத்தான் சொல்றேன். எதுக்கு சார் கூப்பிட சொல்றீங்க? குளிரா ஏதாச்சும் தரட்டுமா முதல்ல? வேணாம். உங்க பொண்ணு பேர் என்ன? மோகன பாரதி. அது சினிமாவுக்கு வச்சுக்கிட்டது தானே? ஆமா. நீங்க வச்ச பேர் என்ன? ஊர்மிளா. நினைச்சேன். நடிக்க வந்தது எப்போ? இப்பதான் 1 வருஷமாச்சு. மலையாளத்துல 2 படத்துல 2வது கதாநாயகியா நடிச்சிருக்கா. தமிழ்ல கதாநாயகியா ஒரு படம் ஒப்பந்தமாகி இருக்கா. இந்த வார டால்னாவில் கூட. தெரியும், பொண்ணை கூப்பிடுங்க. எதுக்குன்னு சொல்லலையே நீங்க. என் பொறுமையை சோதிக்காதீங்க. இப்ப கூப்பிடுறீங்களா இல்லையா? இதோ என்று மாடிப்படி அருகே சென்று, ஊர்மிளா, ஊர்மிளா, கீழே இறங்கி வா என்று கத்த நான் அந்த கூடத்தின் பொருள்களை பார்த்தேன். கொஞ்ச நேரத்தில் தூக்க கலக்கமாக லூசான ஒரு உடையில் தலைமுடியை முதுகில் பரப்பி விரியவிட்டு லேசாக கலைந்த உதட்டு சாயத்துடன் சிகப்பாய் கூர்மையான மூக்குடன் படத்தில் இருந்த அழகில் பாதி குறைவாய் இறங்கி வந்தாள் ஊர்மிளா. என்னை பார்த்து கொஞ்சம் அதிர்ச்சி வாங்கி, என்ன சார் என்றாள். உட்கார்மா சொல்றேன் என்று கூறிவிட்டு, நீங்களும் உட்காருங்க என்றேன் அவள் அம்மாவை. தெளிவாக ஆரம்பித்தேன். நான் ஒரு கொலை சம்பந்தமான விசாரணைக்காக வந்திருக்கேன். நிறைய விவரங்கள் சேகரிச்சதுக்கு அப்புறம் சரியான ஆதாரங்களோட தான் வந்திருக்கேன். அதனால எதையும் மறைச்சோ குறைச்சோ சொல்லாம என் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றது நல்லது. உங்களுக்கு தொழிலதிபர் ஜீவரத்னத்தை தெரியுமா? அம்மாவும் மகளும் எச்சில் விழுங்கி ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். யார் சார் அது என்றாள் ஊர்மிளா. புத்திசாலித்தனமா பேசுறதா நினைச்சுக்காதம்மா. உனக்கும் ஜீவரத்னத்துக்கும் பழக்கம் உண்டா? எத்தனை தடவை பெங்களூர் போய் கூத்தடிச்சிருக்க? பிறந்த நாளுக்கு அவர் வாங்கி தந்த நெக்லஸ் எத்தனை கிராம்? அவளவும் புட்டு புட்டு வைக்கட்டுமா? அவள் வெளவெளத்து போனாள். அம்மா, நீ உள்ள போ என்று அனுப்பிவிட்டு, சார், என்னை எந்த வம்பளையும் மாட்டி விட்டுடாதீங்க. என்ன கேட்குறீங்களோ சொல்றேன். பேப்பர்ல மட்டும் போட்டுடாதீங்க. இப்பதான் தமிழ் உலகத்துல அடி எடுத்து வச்சிருக்கேன். பேப்பருக்கு விஷயம் போகாதுமா. ஜீவரத்னம் கொலை செய்யப்பட்டது தெரியும் இல்லையா? தெரியும். எப்படி தெரியும்? அன்னைக்கு சாயங்கால பேப்பரை பார்த்து தான் தெரியும். இந்த கொலை பத்தி என்ன விபரம் உனக்கு தெரியும்? ஐயோ, அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. சரி, ஜீவரத்னம் எப்படி அறிமுகமானாரு என்றேன். என்னை நேராக பார்ப்பதை தவிர்த்து அவள் மெதுவாக பேசினாள். சார், நான் சினிமாவில் நுழைஞ்சு வெற்றிக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிற சின்ன நடிகை. கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துதான் ஆகணும். ஒரு மலையாள படத்துக்கு பணம் தரதா ஜீவரத்னம் சொல்லியிருந்தாரு. அவரை மகிழ்ச்சி பண்றதுக்காக என்ன அவரோட பெசன் நகர் பங்களாவுக்கு போக சொன்னாரு தயாரிப்பாளர். போனா படத்துல 2ஆம் கதாநாயகி வேஷம் கிடைக்கும். அதனால போனேன். அதான் முதல் அறிமுகம். ஜீவரத்னத்துக்கு என்ன ரொம்ப பிடிச்சு போச்சு. நிறைய பரிசுகள் கொடுத்தாரு. அடிக்கடி கூப்பிட்டாரு. 2 தடவை பெங்களூர் அழைச்சிட்டு போனாரு. கொலையானதுக்கு முதல் நாள் என் பிறந்த நாளுக்காக நெக்லஸ் வாங்கினாரு. இறந்த தினத்துக்கு மறுநாள் கூட நாங்க பெங்களூர் போறதா இருந்தோம். சரி, இந்த கொலை யார் செஞ்சது? எனக்கு எப்படி தெரியும்? தன் எதிரிகள் பத்தி சொல்லியிருக்காரா? இல்ல. உன்னை கல்யாணம் செய்துக்கிறதா சொன்னாரா? ஆமா. வயசு ரொம்ப வித்தியாசமாச்சேன்னு யோசிச்சேன். அம்மா தான் அவரோட சொத்துக்களை எடுத்து சொல்லி சுகபோகமா இருக்கலாம்னு சொல்லி என்ன சம்மதிக்க வச்சாங்க. சரின்னு சொன்னேன். எப்போ கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தீங்க? 2 மாசம் போகட்டும்னு சொன்னாரு. அவரோட குடும்பத்தை பத்தி தெரியுமா? 3 பையன்கள் மட்டும்தான், பெண் இல்ல. அந்த பையன்களை சந்திச்சிருக்கியா? இல்ல, பெரிய வீட்டுக்கு நான் போனதே இல்ல. சந்திக்கிறதெல்லாம் பெசன் நகர் பங்களால தான். உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறது அவர் குடும்பத்துக்கு தெரியுமா? தெரியாதுன்னு சொன்னாரு. நீ சினிமால நடிக்கிறத பத்தி என்ன சொன்னாரு? கல்யாணமானதும் நடிக்கிறத நிப்பாட்டிடுன்னு சொன்னாரு.
மேலும் என்ன என்ன கேட்க வேண்டுமோ அதெல்லாம் எப்படி எப்படி கேட்க வேண்டுமோ அப்படி கேட்டு பதில் வாங்கி கொண்டு மறுபடி விசாரிக்க வருவேன், வெளியூர் போய்விடக்கூடாது என்று சொல்லிவிட்டு புறப்பட்டேன் நான். அந்த வீட்டை விட்டு விலகி என் பைக்குக்கு வந்தாலும் குற்றவாளிக்கு அருகில் போய்க் கொண்டிருப்பதாய் உணர்ந்தேன். சந்திரசேகர் பேசுகிறேன். என் அலுவலகத்தின் தனி அறையில் காற்று குளிர் அணிந்திருக்க நான் எனது பெண் செக்ரட்டரியிடம் அன்றைக்கு பதில் சொல்ல வேண்டிய கடிதங்களுக்கான வரிகளை சொல்லிக் கொண்டிருக்க அவள் பென்சில் அசைய குறிப்புகள் எடுத்துக்கொண்டு வெளியேறி சென்றதும் வந்த வெளியூர் காலை பேசி வைத்ததும் மறுபடி மணியடித்தது. எடுத்து ஹலோ என்றேன். சந்திரசேகரா பேசுறது என்றது ஆண் குரல். ஆமா, நீங்க யாரு? உங்களுக்கு பிடிச்ச பேரா எதை வேணும்னாலும் வச்சுக்கலாம் சார், அதுவா முக்கியம் இப்போ? யார் நீங்க? என்ன வேணும்? நியாயம் கேட்கறதுக்கு நான் என்ன கண்ணகியா? எனக்கு நியாயம் எல்லாம் வேணாம், பணம் போதும். எதுவுமே புரியல. அது எப்படி புரியும்? அப்பாவை கொலை செய்யற அளவுக்கு புத்தி போனப்புறம் சாதாரண விஷயங்கள் எப்படி புரியும்? என்னது, அப்பாவை கொலை செய்யற புத்தியா? என்ன சொல்ற? என்னங்க அது, பாப்பா மாதிரி பேசுறீங்க? நாம நேரடியா சம்மந்தப்படக்கூடாதுன்னு ரொம்ப சாமர்த்தியமா, ஆனாலும் நீங்க பெரிய கில்லாடி தான் சார். போனை வச்சிடவா? நான் போலீஸ் ஸ்டேஷன் போகலாமா? போயேன். சும்மா போக மாட்டேன், கேசட்டோட போவேன். வீடியோ கேசட். ஜீவரத்னம் கொலை செய்யப்படுறத ரொம்ப அழகா படம் எடுத்து வச்சிருக்கேன் சந்திரசேகர். உளராத. பாக்குறீங்களா? ஒரு பிரதி அனுப்பவா? இரு, யார் கொலை செஞ்சது எங்க அப்பாவை தெளிவா சொல்லு. அப்போ உங்களுக்கு எதுவும் தெரியாது, நான் ஆதாரத்தோட போலீஸுக்கு போகலாம் இல்லையா? நிச்சயமா போ, ஆனா நீ பேசுறதுதான் புரியல. புரிய வைக்கிறேன் சீக்கிரத்துல. ஆத்தோடு தொடர்பு துண்டிக்கப்பட நான் எதுவும் புரியாமல் குழம்பினேன். யோசனையாக மேஜை மேல் இருந்த கல்லை உருட்டினேன். யார் இவன்? என்ன சொல்கிறான்? வசந்தகுமார் பேசுகிறேன். என் அலுவலகம் நோக்கி காரை செலுத்தி கொண்டிருந்தேன். காரில் கிதார் இசை தவழ்ந்து கொண்டிருந்தது. கிதார் என் மனதிற்கு பிடித்த இசை. மனதில் சஞ்சலம் ஏற்படும் போதெல்லாம் நான் விரும்பி கேட்பேன். இப்போது அப்பாவின் இறப்பு மனதில் சஞ்சலம் உண்டு பண்ணி இருக்கிறது. வருத்தத்தை விட அதிர்ச்சிதான் மேலோங்கி நிற்கிறது. இன்னும் உண்மையாக யோசித்தால் நான் கொஞ்சம் இந்த இறப்பில் சந்தோஷம் கூட அடைவதாக ஒரு உணர்வு. அதற்கு காரணம் வேண்டாம், அது ஒரு பெரிய பயங்கரம். இன்று வெள்ளிக்கிழமை என்பது திடீரென்று நினைவுக்கு வந்ததும் காரின் திசையை மாற்றினேன். 10 நிமிட பயணத்திற்கு பின் அந்த கிறிஸ்தவர்களின் கல்லறைக்கு முன்னால் நிறுத்தி இறங்கினேன். இந்த பகல் வேளையில் அங்கு யாரும் இல்லை. ஒவ்வொரு கல்லறையும் ஒவ்வொரு விதமாய் இருந்தது. அதில் கூட வசதி வித்தியாசம் தெரிந்தது. பளிங்கு கற்களால் கட்டப்பட்டது, மொசைக் போட்டது என்று இருந்தன. எல்லா கல்லறைகளும் சிலுவைகள் தாங்கி இருந்தன. நான் நடந்து அந்த கல்லறையின் அருகில் நின்றேன். பெயர்கல்லில் மரியா, தோற்றம் 5/2/67, மறைவு 10/4/87 என்பதை பார்த்த என் கண்களில் கண்ணீர் திரையமைத்து காட்சியை மறைக்க, வசந்த், என்ன நேர பாருங்களே. பார்த்தாச்சு. உண்மையா என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சும்மா பொழுது போகாம யாரையாச்சும் காதலிச்சு வைக்கலாம்னு நினைச்சேன். நீ வந்து மாட்டின. இந்த கிண்டல் வேணாம், பதில் சொல்லுங்க. என்ன பதில் எதிர்பார்க்கிற மரியா? சினிமால வர மாதிரி என்ன வசனம் பேச சொல்றியா? அதெல்லாம் எழுதி கொடுத்து படிக்கிறது மரியா. எனக்கு என்னமோ உன் மேல நான் வச்சிருக்கிற அன்பை சொல்லி புரிய வைக்க முடியாதுன்னு தான் தோணுது. வேணும்னா இப்படி சொல்லிடட்டுமா? உனக்கு கர்த்தரை எவ்வளவு பிடிக்கும்? அது எப்படி சொல்றது? அதே மாதிரி இதையும் சொல்ல முடியாது மரியா. அமைதியாக அந்த கல்லறையை பார்த்து கொண்டே ரொம்ப நேரம் நின்றேன். பிறகு மெதுவாக நடந்து காருக்கு வந்தேன். புறப்பட்டேன். காரை செலுத்தி கொண்டே என் மணிப்பர்ஸை எடுத்து விரித்து அதில் செருகி வைத்திருந்த மரியாவை பார்த்தேன். என்ன முடிவு செஞ்சீங்க வசந்த்? எதுக்கு மரியா? நேத்து கேட்டேனே மதம் பத்தி. என்ன கேட்ட? நீங்க எங்க மதத்துக்கு மாறி வர்றீங்களா, இல்ல நான் உங்க மதத்துக்கு மாறட்டுமான்னு கேட்டேன். யாருமே எந்த மாற்றமும் செஞ்சுக்க வேணாமே மரியா. இப்போ நாம அன்பா இல்லையா? இந்த அன்புக்கும் மதத்துக்கும் என்ன சம்பந்தம்? எந்த மத முறைப்படி கல்யாணம் செஞ்சுக்கிறது வசந்த்? பதிவு திருமணம் செஞ்சுக்கலாம் மரியா. எனக்காக நீ உன் பழக்கங்களை மாத்திக்கவே வேணாம். நீ வீட்ல இயேசுவை கும்பிடலாம், சர்ச்சுக்கு போகலாம், நானும் வரேன். என்னோட கோயிலுக்கும் வா. நம்ம 2 பேர் வீட்லையும் சம்மதிப்பாங்களா இதுக்கு? முதல்ல காதலை சம்மதிக்கணும், அப்புறம் தானே கல்யாண முறை. ஆனா மரியா, இந்த சம்மதங்களை நான் 2ஆம் பட்சமா தான் நினைக்கிறேன். வீரமா சொல்றேனே ஒழிய நான் கொஞ்சம் கோழைதான் மரியா. அப்பா கிட்ட 5 அடி தள்ளி நின்று தான் பேசுவேன். சின்ன வயசுல இருந்தே அப்படி ஒரு பயம். ஆனா அவர் காதலுக்கு எதிரி இல்லைன்னு தான் நான் நம்புறேன். திடீர்னு ஒரு நாள் ஒன்று அவருக்கு அறிமுகப்படுத்த போறேன். சிக்னலில் சிகப்பை கவனித்து அவசரமாக பிரேக் போட்டு காரை நிறுத்தினேன் நான். பச்சை. மறுபடி தொடர்ந்தேன். அலுவலகம் வந்து நிறுத்தி என் அறைக்கு வந்தபோது, சார், யாரோ ஒரு ஆள் 1/2 மணி நேரத்துல 3 தடவை உங்களோட பேச போன்ல முயற்சி பண்ணினான். யாருன்னு விவரம் சொல்லல என்றான் உதவியாளன். மேஜையில் டெலிபோன் மணி ஒலிக்க எடுத்து பேசி, அவன்தான் சார் என்றான்.
நான் வாங்கி கொண்டு அவனை அறையை விட்டு போகச் சொல்லி சைகை செய்துவிட்டு ஹலோ என்றேன். வசந்தகுமாரா, 4வது தடவையா கூப்பிடுறேன். அப்படியா, சரி, நீங்க யாரு? உங்களுக்கு பிடிச்ச பேரா எதையாச்சும் வச்சுக்கங்களேன். இப்போ அதுவா முக்கியம்? நேரா விஷயத்துக்கு வரேன். உங்க அப்பா கொலை செய்யப்பட்டதுல உங்க பங்கு என்னன்னு எனக்கு தெரியும், ஆதாரத்தோட தெரியும். என்னது? என்ன வளர்ற? விபரமா சொல்ல நேரம் இல்ல. உங்க அப்பாவை கொலை செஞ்ச காட்சிய எதேச்சியா என்னோட வீடியோ கேமரா படம் எடுத்துருச்சு. அதனால இப்போ பல உண்மைகள் என் கையில இருக்கு. எனக்கு 2 லட்சம் கிடைச்சா எல்லாத்தையும் விழுங்கிக்குவேன், இல்லைன்னா போலீஸ்ல சொல்லிடுவேன். என்ன அயோக்கியத்தனமா இருக்கு? என்ன ஏன் மிரட்டுற? எங்க அப்பா கொலை செய்யப்பட்டதுல எனக்கு என்ன பங்கு இருக்கு? தெரியாத மாதிரி நடிக்காதீங்க சார். ஒரே வார்த்தை சொல்லுங்க, நான் போலீஸுக்கு போகலாமா வேணாமா? தாராளமா போய்க்கலாம், எனக்கு ஒன்றும் மறுப்பில்ல. அப்ப சரி என்று தொடர்பு துண்டிக்கப்பட நான் புருவங்களை சுருக்கினேன். யார் இவன்? என்ன சொல்கிறான்? காசிநாதன் பேசுகிறேன். பம்பாயில் 1 வாரம் தங்கியிருந்த ரத்னா போன் செய்து தான் சென்னை வரலாமா, போலீஸ் பிரச்சனை எதுவும் இல்லையே என்று கேட்டுக்கொண்டு பிறகு புறப்பட்டு வந்தாள். வந்ததும் முதல் கேள்வியாய் என்னை கேட்டாள். போன்ல கேட்க வேணாம்னு கேட்கல, வீடியோ பதிவு ஆயிருந்துச்சா? ரொம்ப துல்லியமா என்றேன். கொலைகாரன் யாரு? அதையும் கேட்கிற, நீயே பாரு என்று படத்தை போட்டு அந்த கொலை காட்சியை காட்டினேன். திரையில் ஜீவரத்தினம் மார்பில் கை வைத்து வலுவாக தள்ளப்பட்டதும், அவர் அப்படியே கட்டிலில் மல்லாக்க சாய்ந்ததும், பாய்ந்து அவரை நெருங்கின அந்த முரடன் கையில் பளபளக்கும் கத்தி இருந்தது. அவன் கருப்பாய் இருந்தான். வரி வரியாய் பனியன் அணிந்திருந்தான். நெற்றிக்கு குறுக்கே ஆழமான தழும்பு கூட தெரிந்தது. கையில் செம்பு வளையம் போட்டிருந்தான். கத்தி பிடித்திருந்த வலது கரம் உறுதியாய் இருந்தது. நரம்புகள் புடைத்திருந்தன. ஜீவரத்தினத்தின் மார்பில் மிகச் சரியாக அழுத்தமாக குத்தினான் அவன். ரத்தம் பளிச்சென்று அவன் சட்டையிலும் முகத்திலும் பீச்சி அடித்தது. சுற்றிலும் பார்த்து அறையோடு ஒட்டின பாத்ரூமை நோக்கி நகர, கட்டிலின் மேல் ஜீவரத்தினம் 2 தரம் கால்களை உதைத்து கொண்டு உடனே அடங்கி போனார். நான் சென்று படத்தை அணைத்தேன். யாரது காசி என்றாள் ரத்னா. அவன் பேரு செல்லமுத்து. எனக்கு அறிமுகம் இல்ல, ஆனா தெரியும். காசும் சாராயமும் கொடுத்தா கேள்வி கேட்காம போய் கொலை செஞ்சுட்டு வந்துருவான். இங்க ஜீவரத்தினத்தை கொலை செய்ய சொல்லி இவனை யாரோ ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. ரத்னா என்னை பரிதாபமாக பார்த்து சிரித்தாள். இந்த திட்டமும் போச்சா? அவர் பையன்கள்ல யாராச்சும் இந்த கொலையை செஞ்சிருந்தா கேசட்டை வச்சு மிரட்டி பணம் வாங்கன்னு நினைச்சிருந்த. இந்த செல்லமுத்துவை மிரட்ட முடியுமா உன்னால? தலையை எடுத்துருவான் ரத்னா. நானும் சோர்ந்துடல. இந்த செல்லமுத்துவை கூலிக்கு அமர்த்தினது ஜீவரத்தினத்தோட ஒரு பையனா இருக்கலாமோன்னு நினைச்சு ஒவ்வொருத்தனையா போன்ல கூப்பிட்டு மிரட்டி பார்த்தேன். யாரும் அசைஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப என்னதான் செய்ய போற காசி? இந்த கேசட்டை காசாக்காம நான் விட போறதில்ல. நீலப்படம்னாலாவது யாராச்சும் வாங்குவாங்க. இந்த கொலைப்படத்தை வாங்க யார் வருவாங்க? போலீஸ் முன் வருவாங்க ரத்னா என்றேன். காசி, உனக்கு என்ன பைத்தியமா என்றாள். ஏன் ரத்னா? இந்த கேசட்டை நீ போலீஸ்ல ஒப்படைச்சா அவங்க நிச்சயமா செல்லமுத்துவை கைது செய்வாங்க, அதுல சந்தேகமே இல்ல. ஆனா செல்லமுத்து ஜெயில இருந்து ஒருவேளை தப்பிச்சா முதல் காரியமா உன்னைத்தான் குத்துவான். என்னதான் செய்ய சொல்ற என்றேன். நான் ஒரு யோசனை சொல்றேன், கேக்குறியா? என்ன? செல்லமுத்துவுக்கு பணம் பிடிக்குமா? பிடிக்காம அதுக்காகத்தானே கொலைய தொழிலாவே செய்யறான். அவனை போய் பாரு, நடந்த எல்லாத்தையும் சொல்லு. வேற ஐடியாவுக்காக மறைச்சு வச்ச கேமரால நீங்க கொலை செய்யறது பதிவாயிடுச்சு. இதை வச்சு உங்களை கொலை செய்ய சொன்னவன்கிட்ட இன்னும் பணம் கறக்கலாம்னு யோசனை சொல்லு. வர்ற பணத்துல பங்கு கேளு என்றாள். நான் யோசித்தேன். எனக்கு அது நல்ல யோசனையாக பட்டது. எனக்கு செல்லமுத்துவின் இருப்பிடம் தெரியும். அன்றைக்கு இரவே கையில் கேசட்டை எடுத்துக்கொண்டு அவனை பார்க்க புறப்பட்டேன். அந்த ஓட்டு வீட்டின் மாடியில் கூரை போட்டு டியூப்லைட் வெளிச்சத்தில் சாராய நெடியும் சிகரெட் புகையுமாக நண்பர்களுடன் சீட்டு விளையாடி கொண்டிருந்த செல்லமுத்து நான் வந்திருப்பதாக சொல்லி அனுப்பியதும் சட்டை போடாத மார்புடன் லுங்கியை மடக்கி கட்டிக்கொண்டு இறங்கி வந்து என்னை பார்த்து யாரு என்றான். எல்லாம் ஒரு ஜாதிதான். ஒரு தடவை ஜெயில சந்திச்சிருக்கோம். தொழில்தான் வேற. ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும், தனியா பேசணும் என்றேன். வீட்டிற்குள் இருந்த அறைக்குள் அழைத்து வந்து மர நாற்காலியை காட்டி கதவை சாத்திவிட்டு என்ன என்றான். சமீபத்துல கொலையானார் இல்லையா ஜீவரத்னம்? ஆமா. நான் தயங்கினேன். பிறகு மெல்ல எல்லா விவரங்களையும் சொன்னேன். மிகவும் அதிர்ந்து ஆச்சரியப்பட்டு என் கையில் இருந்த கேசட்டை காட்டி உண்மையா இதுல இருக்கா என்றான். ஆமா, நீங்க போட்டு பார்த்துட்டு நம்புங்க. சரி, போட்டு பார்க்கறேன். என்னோட குணம் தொழில் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்கிட்ட வந்திருக்க, அதனால பொய் கூடாது. இது மாதிரி எத்தனை கேசட் இருக்கு என்றான். ஒன்னே ஒண்ணுதான், இதுதான் ஒரிஜினல். உங்களோட கூட்டா ஒரு திட்டம் செய்யலாம்ங்கிற எண்ணத்துல தான் வந்தேன். இதை வச்சு சிரமமே இல்லாம அந்த பார்ட்டிகிட்ட லட்சங்களை கறக்கலாம். எந்த பார்ட்டிகிட்ட? அதான் உங்களுக்கு இந்த வேலை கொடுத்த பார்ட்டிகிட்ட. யார் சார் அது? அதை நான் சொல்லக்கூடாது தம்பி. சரி, வேணாம், சொல்ல வேணாம். திட்டம் பிடிச்சிருக்கா? கொஞ்சம் விபரமா சொல்லு.
நான் விபரமாக திட்டம் போட்டு கொடுத்தேன். செல்லமுத்து கண்களை மூடிக்கொண்டு யோசித்தான். இந்த படத்தை போட்டு பார்க்கறேன், நாளைக்கு ராத்திரி என்னை வந்து பாரு, வீட்டுக்கு வரவேணாம், நான் ஒரு இடம் சொல்றேன், அங்க வா, இது எவ்வளவு தூரம் சரியா வரும்னு பார்க்கலாம். சரியா வந்தா என்று இழுத்தேன். செயலாச்சுன்னா உனக்கு சரிபாதை தந்துடுறேன் என்றான் செல்லமுத்து. நான் மகிழ்ச்சியாக புறப்பட்டேன் அங்கிருந்து. தீர்த்தராமன் பேசுகிறேன். சப் இன்ஸ்பெக்டர் பாண்டியன் ஊர்மிளாவை சந்தித்து முதல் கட்டமாய் விசாரித்து வந்த பிறகு நானும் அவரும் சேர்ந்து மறுபடி சென்று ஊர்மிளாவின் வீட்டை சுத்தமாக சோதனை செய்தோம். கொலையோடு சம்பந்தப்படுத்தி பார்க்கும்படி எந்தவிதமான தடயமோ தகவலோ கிடைக்கவில்லை. ஊர்மிளாவையும் அவள் அம்மாவையும் சளைக்காமல் கேள்விகள் கேட்டோம். முரணான தகவல்கள் எதுவும் சொல்லவில்லை. அவர்கள் சொன்ன பதில்கள் சிலவற்றை முறையாய் ஊர்ஜிதம் செய்தும் பார்த்தோம். களைத்து போனோம். ஊர்மிளா கிடைத்ததும் வழக்கு முடிவுக்கு அருகில் வந்துவிட்டதாகவே நினைத்தேன். ஆனால் அந்த வகையில் முன்னேற்றம் ஏதும் இல்லாமல் ஸ்தம்பித்து நின்றதும் வேறு எந்த கோணத்தில் இறங்கலாம் என்று நாங்கள் தீவிரமாக மண்டையை உடைத்து கொண்டிருந்த போது ஜீவரத்தினத்தின் பையன்கள் மூவரையும் ரகசியமாக கண்காணிக்க நியமித்திருந்த அதிகாரிகளில் வசந்தகுமாரை கண்காணித்தவர் ஒரு தகவலோடு வந்தார். சார், இன்னை காலையில அலுவலகம் போனவரு பாதி வழியில திரும்பி கிறிஸ்தவ கல்லறைகள் இருந்த பகுதிக்கு வந்தாரு. அங்க மரியாங்கிற பொண்ணோட கல்லறைக்கு முன்னாடி அரை மணி நேரம் கண் கலங்க நின்னாரு. இந்த தகவல் ஜீவரத்தினத்தின் கொலைக்கு எவ்வளவு தூரம் உதவும் என்பது எனக்கு புரியவில்லை. ஆனால் இந்து பையன் வசந்தகுமார் ஒரு கிறிஸ்துவ பெண்ணின் கல்லறை முன்னால் கலங்கி நிற்பது ஒரு முரணான விஷயமாக படவே அதை தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்பினேன். பாண்டியனையும் அழைத்து கொண்டு குறிப்பிட்ட அந்த கல்லறையை பார்வையிட்டேன். மரியாவின் கல்லறையில் இறந்த தேதியும் பிறந்த தேதியும் இருக்க வயது 20 என்பது குறித்து கொள்ளப்பட்டது. அங்கு இருந்த காவல்காரனை விசாரித்தோம். அவனுக்கு விலாசம் தெரியவில்லை. ஆனால் அருகில் இருந்த கோவிலை குறிப்பிட்டு அங்கே இருக்கும் பாதிரியார் தான் இறுதி சடங்குகளை நடத்தி தந்தார் என்றான். நேராக அந்த கோவிலுக்கு போனோம். அதனுடன் ஒட்டிய விடுதியில் இருந்த பாதிரியாரை சந்தித்து, அந்த மரியா யார் ஃபாதர் என்றேன். எனக்கு தெரிஞ்ச குடும்பம்தான். அவளோட அப்பா செபாஸ்டின் ஒரு கல்லூரியில ஆசிரியரா இருக்காரு. இந்த சின்ன வயசுல எப்படி இறந்தாங்க? பாதிரியார் சற்று மௌனமாய் இருந்தார். சொல்லுங்க, எங்ககிட்ட எதையும் மறைக்க கூடாதுன்னு உங்களுக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். அந்த பொண்ணு யாரையோ நேசிச்சுதான். இது வீட்டுல தெரிஞ்சு போய் செபாஸ்டின் கடுமையா திட்டியிருக்காரு. அந்த பொண்ணு மருந்து சாப்பிட்டு செத்திருக்கு. அட, தற்கொலையா? கேஸ் பதிவானதா? போலீஸுக்கு சொன்னா உடம்ப சின்ன பின்னப்படுத்திடுவாங்கன்னு தெரிவிக்காம காய்ச்சல் வந்து செத்துட்டதா சொல்லி எல்லா காரியமும் முடிச்சுட்டாங்க. ச, படிச்சவங்க செய்யற வேலையாது. ஒரு தற்கொலையை மறைக்கிறதே குற்றம். சரி, இப்ப நான் அது சம்பந்தமா வரல. செபாஸ்டினோட விலாசம் தாங்க. தந்தார். நானும் பாண்டியனும் உடன் அந்த விலாசத்திற்கு விரைந்தோம். வெளியே போயிருந்த செபாஸ்டின் கொஞ்ச நேரத்தில் வந்துவிட்டார். எங்கள் உடைகளை பார்த்து அதிர்ந்தார். விசாரித்தோம். போலீசிடம் சொல்லாமல் விட்டது தவறுதான். ஆனால் உறவினர்கள்தான் சொல்ல வேண்டாம் என்று வற்புறுத்தினார்கள் என்றார். எதற்காக தற்கொலை செய்து கொண்டாள் என்று கேட்டதற்கு, மரியாவை ஒரு கார்ல ஒரு பையனோட நான் பார்த்துட்டேன். வீட்டுக்கு அவ வந்ததும் கோபமா விசாரிச்சேன். தயங்கி தயங்கி தான் அவனை நேசிக்கிறதா சொன்னான். திட்டினேன், கண்டிச்சேன், எதிர்த்து பேசினா, அறைய கூட செஞ்சேன். அடுத்த வாரமே வீட்டுல யாரும் இல்லாத நேரமா பார்த்து பூச்சி மருந்து குடிச்சிட்டா என்ற செபாஸ்டின் உடைந்து போய் அழ ஆரம்பித்தார். அவரை சமாதானப்படுத்தி மேலும் விசாரித்தேன். அந்த காதலன் யாருன்னு தெரியுமா? தெரியாது என்றார். எல்லா கேள்விகளுக்கும் நிதானமாக பதில் சொன்னார். வெளியே வந்ததும் பாண்டியன், அந்த காதலன் வசந்தகுமார் தான்னு நினைக்கிறேன் என்றார். அதுல சந்தேகம் என்ன? இந்த விவகாரத்துக்கும் ஜீவரத்னம் கொலைக்கும் ஏதாச்சும் தொடர்பு இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்களா என்றேன். எனக்கு எதுவும் படல. ஆனா வசந்தகுமாரை இதை பத்தி ஒரு வார்த்தை கேட்டுடலாம்னு நினைக்கிறேன். கேட்டுட்டா போச்சு. வசந்தகுமாரை அவரின் அலுவலகத்தில் சந்தித்து, உங்களோட காதலை பத்தி சொல்லுங்க என்று மொட்டையாய் ஆரம்பித்ததும் அசந்து போனான். மரியா பத்தி சொல்லுங்க என்றதும் கலங்கி போனான். சார், அது எப்படி உங்களுக்கு தெரியும்? தெரியும், சொல்லுங்க. நீங்க கல்லறைக்கு போய் கலங்கி நின்னதும் தெரியும். ரொம்ப தீவிரமா நேச்சிங்களா? ஆமா, பைத்தியமா இருந்தேன். ஏன் தற்கொலை பண்ணிக்கிச்சு அந்த பொண்ணு? அவங்க வீட்டுல கண்டிச்சது தாங்காம அசட்டுத்தனமா அப்படி நடந்துகிடுச்சு. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அப்பா என்ன உங்களோட பார்த்துட்டு ரொம்ப சத்தம் போட்டாரு, அடிச்சாருன்னு சொல்லி அழுதா. தைரியமா இருன்னு சொன்னேன். இந்த எதிர்ப்பை பார்க்குறப்போ கல்யாணம் நடக்குமான்னு கவலையா இருக்கு. அப்பாவும் அம்மாவும் திட்டுறதை கேட்குறப்போ செத்து போயிடலாம் போல இருக்குன்னு சொன்னான். அசட்டுத்தனமா அப்படியெல்லாம் செஞ்சிடாதன்னே. மீறி மனசு தாங்காம மருந்து சாப்பிட்டுட்டா என்ற வசந்தகுமாரின் விழிகளில் கண்ணீர் உற்பத்தியானது. உங்க காதல் உங்க குடும்பத்துக்கு தெரியுமா? இன்னைய வரைக்கும் யாருக்கும் தெரியாது. ஒரு சரியான சந்தர்ப்பம் பார்த்து அப்பா கிட்ட அறிமுகப்படுத்தி சம்மதம் வாங்கலாம்னு இருந்தேன். அதுக்குள்ள அவ அவசரப்பட்டுட்டா. நான் வசந்தகுமாருக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு புறப்பட்டேன்.
ஜீப்பில் ஸ்டேஷன் நோக்கி போகும்போது பாண்டியனிடம், என்னங்க இது, ஒரு சின்ன பாயிண்ட் கிடைக்குது, சரி ரொம்ப கிட்டக்க வந்துட்டோம்னு நினச்சி இறங்கினா அந்த பாயிண்ட் உருப்படி இல்லாமல் போயிடுது என்றேன். சூரியகுமார் பேசுகிறேன். நடுவில் ரொம்ப நேரமாய் காணாமல் போய்விட்டு இதோ மீண்டும் வந்துவிட்டேன். அநேகமாக எல்லோரும் பேசி முடித்து விட்டார்கள். இப்போது கதையை தொடங்கின நானே முடித்தும் வைக்க வேண்டும். எங்கே ஆரம்பித்து சொல்வது என்று திணறியது போலவே எப்படி எதை சொல்லி முடிப்பது என்றும் குழப்பமாய் இருக்கிறது. கையில் ஒரு கடிதத்துடன் ரகசியமாய் அழுது கொண்டிருந்த வசந்தகுமாரை நான் பார்த்து விட்டதில் தொடங்கட்டுமா? அதற்கு முன்னால் முந்தா நாள் என்ன ஆயிற்று என்றால், நான் என் அச்சகத்தின் அலுவலகத்தில் வேலையாயிருந்த போது ஒரு போன் வந்தது. பேசினவன் தன்னை அறிமுகப்படுத்தி கொள்ளவில்லை. தன்னிடம் ஒரு வீடியோ கேசட் இருப்பதாகவும் அதில் என் அப்பாவை கொலை செய்த காட்சியை படமாக்கி வைத்திருப்பதாகவும் இந்த கொலையில் நான் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் சொல்லி பணம் கேட்டு மிரட்டினான். நான் அவனை அலட்சியப்படுத்தி பேசிவிட்டு உடனே புறப்பட்டேன். காரை எடுத்துக்கொள்ளாமல் ஒரு ஆட்டோ பிடித்து கொண்டு சென்று செல்லமுத்துவை பார்த்தேன். செல்லமுத்து யார் என்பது உங்களுக்கு தெரியும். அவனிடம் நான் மிரட்டப்பட்டதை சொன்னேன். எல்லாம் டூப், நம்பாதே என்றான். தைரியமாக போய் வா, எந்த சந்தர்ப்பத்திலும் உன்னை காட்டி கொடுக்க மாட்டேன் என்றான். பேசின தொகையில் பாக்கி இருந்ததை கொடுத்துவிட்டு திரும்பினேன். ஆமாம் ஆமாம் ஆமாம், என் அப்பாவை கொலை செய்ய சொல்லி, இடம் சொல்லி, நேரம் சொல்லி, செயல்பட வேண்டிய முறையை சொல்லி நான் தான் செல்லமுத்துவை ஏற்பாடு செய்தேன். காரணம் உண்டு, மிக முக்கியமானது அது. அதை சொல்வதற்கு முன்னால் இன்றைக்கு காலையில் செல்லமுத்து எனக்கு ஃபோன் செய்ததை மட்டும் சொல்லிவிடுகிறேன். ஹலோ, என்ன என்றேன். உங்களை ஃபோனில் மிரட்டின நபர் என்னை சந்திச்சான். ஒரு திட்டம் போட்டு என்னையும் கூட்டு சேர சொன்னான். சரி, அப்புறம் தந்தி பேப்பர் வாங்குறது உண்டா? உண்டே என்றேன். இன்னைய பேப்பரில் 3ஆம் பக்கத்தை புரட்டி பாருங்க, அது வரைக்கும் நான் காத்திருக்கேன். நான் அவசரமாக மேஜையில் கிடந்த பேப்பரை எடுத்து 3ஆம் பக்கம் புரட்டி பார்த்து, இதில் ஏகப்பட்ட செய்தி இருக்கே, எதை படிக்கிறது என்றேன். கடற்கரையோரத்தில் வாலிபர் பிணம் தலைப்பு போட்டிருக்கா? ஆமாம், அதை படிங்க. நான் அவசரமாக படித்தேன். அடையாளம் தெரியாத ஒரு வாலிபர் மார்பில் கத்தி குத்து காயங்களுடன் பிணமாக கிடந்ததை விவரமாக வெளியிட்டிருக்க. சரி, இதுக்கென்ன? என்னவா, அந்த வாலிபரை மேலே அனுப்பி வச்சது நான் தான். அட ஏன், ஃபோனில் உங்களை மிரட்டினது அவன்தான், என்ன செயலோட படம் பிடிச்சது அவன்தான், திட்டத்துக்கு ஒத்துழைக்க சொன்னது அவன்தான். எனக்கு தொழிலில் ஒரு நேர்மை எப்பவும் உண்டுங்க. நம்ம பிடி இன்னொருத்தன் கையில் இருக்கவே கூடாது. அதான் மறுநாள் வர சொல்லி தீர்த்துட்டேன். எதுக்கும் பயப்படாதீங்க, வேற ஏதாச்சும் வேலை இருந்தாலும் சொல்லுங்க என்று வைத்து விட்டான். என்ன மனிதன் இவன் என்று வியந்தேன். இதே போல என் அப்பாவின் உண்மையான அழுக்கான சொரூபம் தெரிய வந்தபோது என்ன மனிதன் இவன் என்று எரிச்சலுற்றேன். பெண்கள் விஷயத்தில் அப்பா இப்போதெல்லாம் திருந்திவிட்டார் என்று நினைத்து கொண்டிருந்த எனக்கு சமீப காலமாக கிடைத்த தகவல்கள் சரியில்லை. பெசன் நகர் பங்களாவுக்கு போய் கூத்தடிக்கிறார் என்பதை அறிய நேரும்போது ஆத்திரப்பட்டேன். ஜாடை மாடையாக இரண்டொரு சமயம் கண்டித்து பார்த்தேன். என் அந்தரங்க விஷயங்களில் தலையிடாதே என்று கூறிவிட்டார். அப்புறம் பார்த்தால் எவளோ ஊர்மிளா என்கிற குட்டி நடிகையோடு ஊர் சுற்ற ஆரம்பித்ததை அறிந்தேன். தான் பொறுப்பில் இருந்த நிறுவனங்களில் இவரின் நிர்வாகம் ஆட்டம் காண ஆரம்பித்தது. சரியாய் கவனிப்பதில்லை. சினிமா கம்பெனிகளுக்கு பணம் தருவது, ஊர்மிளாவுக்கு செலவு செய்வது என்று இறங்கி அவளை விரைவில் திருமணமே செய்து கொள்ள முடிவு செய்துவிட்டது என் ஆத்திரத்தை மேலும் தூண்டியது. அம்மாவுக்கு செய்யும் துரோகம் இல்லையா இது? இதெல்லாம் கூட என்னால் பொறுக்க முடிந்தது. ஆனால் வாயில்லா பூச்சியான என் அண்ணன் வசந்தகுமாருக்கு இவர் செய்த கொடுமை, ச, அப்பாவா இவர்? சொன்னால் நம்ப மாட்டீர்கள். அன்றைக்கு யதேச்சையாக வசந்தகுமார் கையில் ஒரு கடிதத்தை வைத்துக்கொண்டு அழுவதை பார்த்துவிட்டேன். என்ன என்று வற்புறுத்தி கேட்டதும் மெல்ல மெல்ல சொன்னான். மரியாவை காதலித்த அண்ணன் ஒரு நாள் அவளை அழைத்து சென்று அப்பாவிடம் அறிமுகப்படுத்தி இருக்கிறான். அப்பாவுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டமில்லை. அவளை போகச் சொல்லிவிட்டு வசந்தகுமாரை திட்டியிருக்கிறார். பணக்கார சம்பந்தம்தான் வேண்டும், என் வார்த்தையை மீறினால் நான் கொடுமையானவனாக இருப்பேன் என்று பயமுறுத்தி இருக்கிறார். இவன் காதலில் உறுதியாயிருப்பேன் என்றும் எவ்வளவு எதிர்த்தாலும் அவளையே திருமணம் செய்து காட்டுகிறேன் என்றும் அப்பாவிடம் சவால் போல பேச அவர் பிடிவாதம் அதிகமாகி உலகத்தில் எவனும் செய்ய துணியாத, செய்ய நினைக்காத காரியத்தை செய்திருக்கிறார். அதாவது வசந்தகுமாரை வியாபார வேலையாக வெளியூர் அனுப்பிவிட்டு மரியாவின் காலேஜுக்கு ஃபோன் செய்து கல்யாண விஷயமாக பேச வேண்டும் வா என்று அவளிடமே பேசி பெசன் நகர் பங்களாவுக்கு வரவழைத்திருக்கிறார். வரவழைத்து மொத்தமாக பணம் தருகிறேன், என் மகனை மறந்துவிடு என்றிருக்கிறார். மரியா மறுக்க, உன்னை கொலை செய்து விடுவேன் என்று துப்பாக்கி காட்டி மிரட்ட, அதற்கும் மரியா அலட்சியமாய் பேச, வெறியாகி போன அப்பா உன்னை உயிரோடு வைத்திருந்து அதே நேரம் அவனை திருமணம் செய்து கொள்ள முடியாமல் செய்ய ஒரு வழி இருக்கிறது என்று கூறிவிட்டு
அவளை பலாத்காரம் செய்து அடித்து உதைத்து தள்ளி தன் இச்சைக்கு பலியாக்கி, இந்த சம்பவத்தை நீ வெளியே சொல்வதும் அவமானம், என் மகனை இனி கல்யாணம் செய்து கொள்ளவும் முடியாது, போ என்று அனுப்பியிருக்கிறார். அந்த பெண் எல்லாவற்றையும் ஒரு கடிதமாக எழுதி வசந்தகுமாருக்கு தபாலில் அனுப்பிவிட்டு பூச்சி மருந்து சாப்பிட்டு விட்டு செத்து போய்விட்டது. வசந்தகுமார் என்கிற இந்த கோழை பயல் தினம் தினம் கடிதத்தை பார்த்து அழுது கொண்டு, அப்பா இப்படி செய்துவிட்டாரே என்று உள்ளுக்குள் நொந்து கொண்டு புழுங்கிக் கொண்டு இருக்க, நான் அந்த ரகமில்லை. கேள்விப்பட்ட உடனேயே கொதித்து போகும் ரகம். உடனே தீர்மானித்தேன், இப்படி ஒரு அப்பா தேவையே இல்லை என்று. நான் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க செல்லமுத்துவை ஏற்பாடு செய்தேன். சாட்சி சொல்ல அதே நேரத்தில் புவனேஸ்வரியையும் அவள் அண்ணனையும் வரச் சொன்னேன். இடையில் எவ்வளவோ சிக்கல்கள் ஏற்பட்டாலும், போலீஸ் என் அருகில் மிக அருகில் வந்தாலும், ஒருவேளை நான் மாட்டிக்கொண்டாலும் நான் எடுத்த முடிவை நீங்கள் ஆதரிப்பீர்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். முற்றும்.